ஹலோ, மியூட் பண்ணிருங்க. ஏதாவது சவுண்ட் வருதே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்றும் போல் இன்றும் இனிதாய் தொடங்கிட நமது கலந்துரையாடல் குழுமம் தயாராய். இந்த நிகழ்வை ஆரம்பம் முதல் இன்று வரை வழிகாட்டி வழிநடத்தி செல்லுகின்ற வழிகாட்டிகளுக்கும் முன்னோடிகளுக்கும், நாள்தோறும் பங்கேற்று இந்த நிகழ்வை மெருகூட்டி வருகின்ற பங்கேற்பாளர்களுக்கும், நல்லிசை வழங்கி சிறப்பு செய்கின்ற நமது அன்பிற்குரிய பாடகர்களுக்கும், நாள்தோறும் யோகா மற்றும் தினந்தோறும் ஒரு கவிதை என்கின்ற வகையிலே நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அங்கத்தினர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாள்தோறும் நல்லிசை என்ற வகையிலே வரிசையிலே நமது புரட்சி குயில் செந்தில்வேலன் ஐயா நம்மிடையே. ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றிய ஒரு பாடல். மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். நான் மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். அந்த மாகவி இங்கெங்கோ மறைந்து நிற்பான் என்று மணப்பால் குடித்து வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். கவி தவழ்ந்தோடிய காலடி மண்ணையும் கண்டும் வந்தேன், முன்பு கொண்டும் சென்றேன். கவி தவழ்ந்தோடிய காலடி மண்ணையும் கண்டும் வந்தேன், முன்பு கொண்டும் சென்றேன். அவன் 100 ஆண்டு கவியரங்கில் பாடி வந்தேன், இன்றும் பாட வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். நான் பொருந்தாதொரு வானவில்லாம் என்னில் நாணை பொருத்த வந்தான். நான் பொருந்தாதொரு வானவில்லாம் என்னில் நாணை பொருத்த வந்தான். எனக்கு ஆணை கொடுத்து சென்றான். தேன் பொருந்தாதொரு செந்தாமரையுண்டோ, தேன் பொருந்தாதொரு செந்தாமரையுண்டோ, திருகிய மீசை கொண்டான். எந்தன் தீந்தமிழ் பாட்டில் நின்றான், எந்தன் தீந்தமிழ் பாட்டில் நின்றான். மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். சொத்தை எல்லாம் அன்று சித்திர கவிகளில் தோய்ந்து கிடக்கையிலே, சொத்தை எல்லாம் அன்று சித்திர கவிகளில் தோய்ந்து கிடக்கையிலே, உண்மை புத்திரன் பாரதி அடிமை விலங்குகள் பொடிப்பட பாடி நின்றான். வித்தைகள் அக்னி குஞ்சுகள் பெற்றவன் விடுதலை கண்டதுண்டோ, அந்த விடுதலை நிச்சயம் அறியாத கவியனில் இன்றைக்கும் நிற்பதுண்டோ, அவன் இன்றைக்கும் நிற்பதுண்டோ. மண்ணெண்ணெய் விளக்கினீர் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். அந்த மாகவி இங்கெங்கோ மறைந்து நிற்பான் என்று மணப்பால் குடித்து வந்தேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமையான ஒரு மெட்டுக்கட்டி பாடி இருக்கிறீங்க. மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு எழுதி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். பாருங்க, இரவுல தான் அந்த பாடலை எழுதியிருக்காரு. ஆனா மனசுக்குள்ள உள்ள வரிகளையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. மண்ணையும் மனதையும் அப்படி ஒரு ஒப்பிட்டு நல்ல வரிகள், அருமையான பாடல். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி நன்றி. தொடரும் நமது கலைஞர் வாங்க, தமிழிசை வாணர் ஐயா வாங்க, இசையோட வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிஞர் வையம்பட்டி முத்துசாமி அவர்களுடைய ஒரு பாடல். காணவில்லை காணவில்லை
அந்த கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. காணவில்லை, காணவில்லை, கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. காணவில்லை, காணவில்லை, அந்த கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. கண்ணை விட்டு மறைஞ்சி போகும் தூக்கணாங்குருவி கூடு எந்த காத்து மழைக்கும் தாக்கு பிடிக்கும் முகால கட்டிய வீடு. கண்ணை விட்டு மறைஞ்சி போகும் தூக்கணாங்குருவி கூடு எந்த காத்து மழைக்கும் தாக்கு பிடிக்கும் மூக்கால கட்டிய வீடு. தென்னங்கீத்தில தூளி கட்ட தாலாட்டு பாடுங்காத்து அந்த விளக்கு கம்பிக்கும் தொங்காட்டம் போட்டு வேடிக்கை காட்டுச்சு நேத்து நேத்து. காணவில்லை, காணவில்லை, அந்த கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. நத்தையாரே, நத்தையாரே, அத்த வீடு பயணமோ என்று சுத்தி வரோம் புள்ளைங்க காணோம் தொப்பி போட்ட நத்தைய காணா. நத்தையாரே, நத்தையாரே, என்ன அத்த வீடு பயணமோ என்று சுத்தி வரோம் புள்ளைங்க காணா தொப்பி போட்ட நத்தைய காணா. காத்தாடி மரத்த காணா கலகலன்னு சிரிப்ப காணா. காத்தாடி மரத்த காணா கலகலன்னு சிரிப்ப காணா. மரங்கொத்தி சுதிய காணா மயிலு குயிலு அசைவ காணா. காணவில்லை, காணவில்லை, அந்த கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. மண்ணு பூழு நண்பன காணா மைனா குருவி அழக காணா. தேன் சிட்டின் வரவ காணா செம்பூத்தம் சீனுங்கள் காணா. மண்ணு பூழு நண்பன காணா மைனா குருவி அழக காணா. தேன் சிட்டின் வரவ காணா செம்பூத்தம் சீனுங்கள் காணா. நண்டூரு நதிய காணா நார கோக்கு தவத்த காணா. நண்டூரு நதிய காணா நார கோக்கு தவத்த காணா. குண்டூசி முனையளவும் நஞ்சு இல்ல பயிர காணா. காணவில்லை, காணவில்லை, அந்த கண்காட்சியை காணவில்லை. நியாயமில்லை, நியாயமில்லை, இயற்கை அழிந்து போவது நியாயமில்லை. கொழிஞ்சி மிதிக்கும் வயல காணா குப்பை கொட்டிய விளைச்சல் காணா. அறுப்பறுக்க சனங்க காணா ஆடு மாடு மேய்ச்சல் காணா. கொழிஞ்சி மிதிக்கும் வயல காணா குப்பை கொட்டிய விளைச்சல் காணா. அறுப்பறுக்க சனங்க காணா ஆடு மாடு மேய்ச்சல் காணா. காலம் கொடுத்த இயற்கை என்னை கொடைகள் கரைஞ்சி போகுதம்மா. காலம் கொடுத்த இயற்கை என்னை கொடைகள் கரைஞ்சி போகுதம்மா. ஏன் கண்ணும் முன்னே இயற்கை வளங்கள் அழிஞ்சுதானே போகுதம்மா. ஏன் கண்ணும் முன்னே இயற்கை வளங்கள் அழிஞ்சுதானே போகுதம்மா. அத்தனையும் கரைஞ்சி போவதோ கண்ணு முன்னாலே. எதை இந்த தரணைக்கு மிச்சா வைப்போ நாம வாழ பின்னாலே. நன்றி ஐயா.
மிக அருமையான ஒரு பாடல். இயற்கை வேளாண்மையை பற்றியும் இயற்கையை எப்படி காக்க வேண்டும் என்ற உத்தியை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்வில் ஒரு பொருத்தம் என்ன தெரியுமா? வையம்பட்டி என்ற பெயர் வருகின்ற பயிற்சியாளரும் வையம்பட்டி ஐயாக்காரர். அதனால நமக்கு அது ஒரு பொருத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு செய்தி, காணாம்னு சொன்னீங்கல்ல, அதுல அந்த நாரையை காணாம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுல ஒரு ஆய்வு செய்தி இருக்கிறது. என்னன்னா, எந்த ஒரு மாடு மேய்கின்ற பொழுதும் அங்க நாரை நின்று மேய்ந்தாக வேண்டுமா. நமக்கு தீமை தரக்கூடிய புழுக்களை 80% புழுக்களை அது சாப்பிடுமா. அந்த நாரையை வேட்டையாடி விட்டால் 85,000 டன் இந்தியாவில் பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டும். அந்த நாரையை எங்கே காணலையோ அங்கு பூமி கெட்டிருக்கிறது என்பது அடையாளம் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய பாடல் அந்த செய்தியை தாங்கி வந்ததாக நாங்கள் கருதுகிறோம். நன்றிங்க ஐயா, நன்றி. தேடி பிடித்து கொண்டு வந்து தருகிறீர்கள் பாடல்கள். இருவருக்கும் மிக்க நன்றி. நன்னானே ஐயா நிகழ்வின் கடைசியாக பாடுவதாக இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன வேலை இருப்பதால் முன்னாடியே பாடி விடுவதாக ஒரு விண்ணப்பம் தெரிவித்திருக்கிறார். நமது பயிற்சியாளர் ஒரு ஒப்புதல் கொடுத்தால் முன்னாடியே பாட வச்சுட்டு அனுப்பிடுவோம். ஐயா ஆதிகிருஷ்ணன் ஐயா. ஐயா நன்னானே ஐயா, வாங்க வாங்க, பாடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சகோதரி அவர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த பாடல் சமர்ப்பிக்கப்படுகிறது. பாரத தேசமா பாலியல் தேசமா, காவிய தேசமா காளிகள் தேசமா, காஞ்சி காமாட்சி மதுரையின் மீனாட்சி, அன்னை அபிராமி அகிலாண்ட ஈஸ்வரியே, என்னதான் நடக்குது உந்த நாட்டுல அம்மா ஓ நாட்டுல. பாரத தேசமா பாலியல் தேசமா, காவிய தேசமா காளிகள் தேசமா, காஞ்சி காமாட்சி மதுரையின் மீனாட்சி, அன்னை அபிராமி அகிலாண்ட ஈஸ்வரியே, என்னதான் நடக்குது உந்த நாட்டுல அம்மா ஓ நாட்டுல, அம்மா ஓ நாட்டுல. குடும்ப வன்முறைகள் கொடி கட்டி பறக்குது, அடங்கி வாழ சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுது, பாத்திரம் கதைகள் பேசி பாடம் நடத்துது, சாத்திரை முறைகள் பேசி தாண்டவம் ஆடுது. சட்டம் நீதி காவல் தெய்வம் ஊடகம் நடத்தும் தாக்குதல், சட்டம் நீதி காவல் தெய்வம் ஊடகம் நடத்தும் தாக்குதல், இதில் கேக்குது பெண் கூக்குரல் என்று வெடிக்கும் போர்க்குரல், இது கேக்குது பெண் கூக்குரல் என்று வெடிக்கும் போர்க்குரல். பாரத தேசமா பாலியல் தேசமா, காவிய தேசமா காளிகளின் தேசமா. பாலியல் பயங்கரம் பற்றி பரவுது, பெண்களின் நிலைமை இங்கே கருகி போகுது, ஆண்கள் உலகத்தின் அதிகாரம் கூடுது, பெண்களின் தேசத்தின் எலும்புகள் உடையுது. பிஞ்சு குழந்தை இந்த மண்ணில் பசி பொருளாய் மாறுது, பிஞ்சு குழந்தை இந்த மண்ணில் பசி பொருளாய் மாறுது, நச்சு மிருக செயல் இது நினைக்கும் நெஞ்சம் வெடிக்குது, நச்சு மிருக செயல் இது நினைக்கும் நெஞ்சம் வெடிக்குது. பாரத தேசமா பாவிகள் தேசமா, காவிய தேசமா காளிகள் தேசமா. சூரிய தேவனும் குந்தியை விடவில்லை, இந்திரனின் காமத்திற்கு அகலிகை தப்பவில்லை, சிவனும் தார்கவன பெண்களை விடவில்லை, அர்ஜுனனின் வேட்டைக்கு அள்ளியும் தப்பவில்லை. சூரிய தேவனும் குந்தியை விடவில்லை, இந்திரனின் காமத்திற்கு அகலிகை தப்பவில்லை,
சிவனும் தார்கவன பெண்களை விடவில்லை, அர்ஜுனனின் வேட்டைக்கு அள்ளியும் தப்பவில்லை. பாலியல் கொடுமை எங்கு புதிது இல்லை தோழனே, பாலியல் கொடுமை எங்கு புதிது இல்லை தோழனே, புராணங்கள் சொல்லித்தரும் பாடம் இது வீரனே, புராணங்கள் சொல்லித்தரும் பாடம் இது வீரனே. பாரத தேசமா பாலியல் தேசமா, பாஞ்சாலி அலறல் சத்தம் கிருஷ்ணருக்கு கேட்டது, பாஞ்சாலி அலறல் சத்தம் கிருஷ்ணருக்கு கேட்டது, பாலியல் கதறல் சத்தம் யாருக்கு கேட்குது, பாஞ்சாலி அலறல் சத்தம் கிருஷ்ணனுக்கு கேட்டது, பாலியல் அலறல் சத்தம் எவருக்கு கேட்டது. அச்சமடம் நானும் பயிர்ப்பு வீசியறி தோழியே, அச்சமடம் நானும் பயிர்ப்பு வீசியறி தோழியே, பெரியாரின் அக்னியாய் பிறப்பெடுப்போம் தோழியே, பெரியாரின் அக்னியாய் பிறப்பெடுப்போம் தோழியே. பாரத தேசமா பாலியல் தேசமா, காவிய தேசமா காளிகளின் தேசமா, காஞ்சி காமாட்சி மதுரையின் மீனாட்சி, அன்னை அபிராமி அகிலாண்ட ஈஸ்வரியே, என்னதான் நடக்குது உந்த நாட்டுல அம்மா ஓ நாட்டுல, அம்மா ஓ நாட்டுல, அம்மா ஓ நாட்டுல. நன்றிங்க, நன்றிங்க. மிக அருமையாக நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற பாடலாக அமைந்திருந்தது. நேற்றே நமது நண்பர் நேற்றே இந்த பாடலை எழுதி அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறதற்குள் நேரமாகிவிட்டது. நிகழ்ச்சி முடிந்த 5 நிமிடத்தில் என்னை தொடர்பு கொண்டார். ஐயா, நீங்கள் நாளைக்கு பாடுங்கன்னு சொல்லியிருந்தோம். மிக்க நன்றிங்க ஐயா. அவங்களுடைய அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாரத தேசமா பாவிகளின் தேசமா, அதே அப்பா அந்த பெண் பாலியல் தொல்லை எந்த அளவு மனதை உருக்குகிறது பாருங்க. பாஞ்சாலியின் கதற சத்தம் கிருஷ்ணனுக்கு கேட்டது, பாலியல் கதற சத்தம் யாருக்கும் கேட்கலையா? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இது காவிய தேசமா காளிகளின் தேசமா? உண்மையிலே நல்ல கேள்விகளையும் எழுப்பி அதுக்கு வந்து புராணங்களில் இருந்தும் தெய்வங்களில் இருந்தெல்லாம் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி மிக அருமையாக வடிவமைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்து தொடரும் நிகழ்வாக நமது ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் ஐயா அவர்கள் அவிழ் மடல் தர வருகிறார். ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. திருவள்ளுவர் ஆண்டு 2051 புரட்டாதி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் 5/10/2020. இனிய மாலை பொழுதில் உலகெங்கும் இருந்து இணையம் மூலம் இணைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு கலந்துரையாடல் குழுவின் சார்பில் வணக்கம். நமது கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சியின் 184வது நிகழ்வில் இன்று பல்வேறு துறைகளிலும் தளங்களிலும் அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் தங்களின் அனுபவங்களையும் தாம் கற்று ஆராய்ந்தவற்றையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கின்றனர். அவ்வரிசையில் இன்று பயிற்சி களத்தில் மகிழ்மனை என்ற தலைப்பில் வையம்பட்டியில் இருந்து தமிழ் திரு எம் ஆதிகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுகிறார். சிறப்பு அழைப்பாளர் அவர்களையும் கலந்துரையாடல் குழுவில் உள்ள பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு அறிமுக உரை தர வருகிறார் சென்னையில் மருந்து மற்றும் உணவு வர்த்தகம் செய்து வரும் ஐயா அவர்கள். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய முதல் மொழி அமைப்பின் பொறுப்பாளரும் ஆகிய பொறியாளர் மு அவிச்சி அவர்கள். ஐயா அவர்களை வாருங்கள். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு அறிமுகம் தாருங்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிறு திருத்தம், அது அண்ணா பல்கலைக்கழகம் அல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம் முன்னாள் மாணவர் அமைப்பு. இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் மூலமாக
ஒரு மிக நல்ல நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும் திரு தமிழியலன் ஐயா உள்ளிட்ட இயக்கக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆதிகிருஷ்ணன், வையம்பட்டி திரு ஆதிகிருஷ்ணன் ஒரு தொழில்முறை வழிகாட்டி மற்றும் ஆய்வாளர். இந்த தொழில்முறை வழிகாட்டி அப்படிங்கிறது இன்று வளர்ந்து வரும் ஒரு துறை. இவருடைய பின்புலத்தை பற்றி சொல்லிடுறேன். இவர் ஜேசி இன்டர்நேஷனல்ல தொழில்முறை பயிற்சியாளராக இருக்கிறார். கனடா வரை சென்று பயிற்சி பெற்றவர். 2015 கல்வி நிறுவனங்களுக்கு அங்கு உள்ள மாணவர்களுக்கு ஊக்கப்பயிற்சி கொடுத்து வருபவர். 100க்கும் மேற்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு மேலாண்மை பயிற்சி அளித்தவர். தொலைக்காட்சி ஊடகங்களில் பங்கு கொள்பவர். ஜேசிஸ் இன்டர்நேஷனலின் சிறந்த பயிற்சியாளருக்கான விருது பெற்றவர். இந்த ஊக்கப்பயிற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு மிக தேவையாக இருக்கிற ஒன்று. எல்லாருக்குமே திறமைகள் இருக்கும். அவரவருடைய திறமைய கண்டுபிடிச்சு அதை டேப் பண்ணி அதை மேல எழ வச்சு வெற்றி பெற வைக்கிறது இந்த ஊக்க பயிற்சியாளர்களுடைய மிக முக்கியமான பணி. இன்றைய போட்டி காலகட்டத்தில், இன்னைக்கு எதை எடுத்தாலும் போட்டியா இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஊக்க பயிற்சியாளர்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மனதிலிருந்து பேசுங்கள், உங்கள் முன்னால் இருக்கும் சுவர் கூட உங்களோடு பேசும் என்று கூற வருகிறார் திரு ஆதிகிருஷ்ணன். நன்றி. அறிமுக உரையை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கு மிக அருமையாக இன்றைய சிறப்புரையாளரை அறிமுகம் செய்தமைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்பொழுது நமது பயிற்சியாளர் தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மாமா ஒரு நிமிடம் கேக்குதுங்களா மாமா? இன்னைக்கு திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்களினுடைய பிறந்த நாள். அணையா பெருவிளக்கு அடுப்பு வைத்து பெரும் சமூக பணி செய்து வந்துட்டு இருக்காரு ஐயா. அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். ஐயா அவருக்கு காணத்தலும். ஆதிகிருஷ்ணன் ஐயா பேசலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்குங்கய்யா. உங்களுடைய என்னோட ஸ்லைடும் ஷேர் ஆயிருக்கும் நம்புறேன். ஆமா, நழுவ படமும் மகிழ்ச்சி. ஆக்சுவலா எனக்கு நல்லா அப்படி தூய தமிழ்ல பேச வராது. இந்த இடத்துல நிச்சயமாக அது சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேஷுவலா பேசியே பழகிட்டோம். அதனால டக்குன்னு இமீடியட்டா எங்களுக்கு வராது. அதனால என்னோட டாக் இப்படிதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு 2 காரணங்கள் மட்டும்தான் உண்டு. ஒண்ணு தமிழியலன் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம்ல ட்ரெயினரா போய் இருக்கும்போது அங்கே ஒரு நபர் வந்திருந்தாரு. ஸோ அவரோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு நான் பயங்கர ஷாக் ஆனேன். சார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவ்வளோ அடக்கமா அவ்வளோ அமைதியா என்னோட ட்ரைனிங் செஷனை ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு, இதுல என்ன அப்படின்னா இந்த மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் பேச்சாளர், நிறைய பேச்சுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறவர். அவர் அட்டன் பண்ண ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா பேச்சுக்கலை அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு எனக்கு முடிச்சுட்டு போகும்போது எனக்கு சில ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு போனாங்க சார். ஸோ அவர் தான் இந்த ப்ரோக்ராம்ல நான் அட்டன் பண்றதுக்கு முதல் காரணம். 2வது காரணமா நான் எங்க போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் தான், இந்த ஒரு நபர் எனக்கு போன் பண்ணி ஆதி எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்னால தவிர்க்க முடியாத, நான் அவருக்கு கடகாரவே வாக்கப்பூரா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். இதை எந்த உயரத்துக்கு போனாலும் சரி அல்லது இன்னும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இதை நான் நிச்சயமா பதிவு பண்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட காலேஜ்ல இருந்து வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ட்ரைனிங் மட்டும்தான் என்னோட ப்ரொஃபஷன், இதை மட்டும்தான் நான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு இறங்கி போகும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சோ ஏன்னா வீட்டுல இருந்து எல்லாமே ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன் அப்படிங்கறத நான் திமிரா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் என்னோட ப்ரொஃபஷனை ஃபுல்லா மாத்திட்டு இதை பார்த்துட்டு இருக்கேன். சோ அப்படி இப்பவும் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, நீங்க அந்த இது அசுரன் படத்துல பாக்குற கெட்டப்புல தான் தலையில ஒரு துண்டோடவும் ஒரு கைலியோடவும் ஒரு இதோடவும் அப்படி போய் நின்று ஆடு மாடு கோழி அப்படின்னு இன்னைக்கும் அதோட வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் நானு. சோ நிச்சயமாக அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான். அப்படி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில எனக்கு நிச்சயமாக ஒண்ணும் இல்ல தலைவரா, நான் இருக்கேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்து, அந்த பிசினஸ் ஒண்ணு என் கையில இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிறுவனத்தினோட மேனேஜிங் டைரக்டரா நான் மாறி இருக்க போறது இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல இல்லைனாலும் சிறிய லெவல்லையாவது ஒரு நிறைய ட்ரெயினர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட சில ட்ரெயினருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஒரு யோசி ஹெச்ஆர் ட்ரெய்னிங் ஓபிஎஸ் பிரைவேட் லிமிட்டோட நிறுவனத்துடைய ஒரு மேனேஜிங் டைரக்டரா பதவியேற்று இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமா இருந்தது. ஒரு 5 வருடமா நான் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன், இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு இதற்காக நிறைய எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருந்து நிறைய போன் கால்லே அவரை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா வகையிலும் எனக்கு இருந்து செய்து கொடுத்த ஒரே நபர் யாரு அப்படின்னா மிஸ்டர் நம்மளுடைய ஐயா தான், ஐயா காந்திலேனின் ஐயா தான். சோ அதனால காந்திலேனின் சார் எப்போ போன் பண்ணாலும் சரி என்னால மறுபேச்சு பேசுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. நான் கூட சொன்னேன், இளைய தலைவரா நிச்சயமா எனக்கு இந்த தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய அவைன்னு சொல்றீங்க, அந்த தமிழ் அறிஞர்கள் இருக்கக்கூடிய அவையில வந்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அப்படின்னு. அப்ப அவரு சொன்னது அடுத்த பேச்சு எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னாரு. எதுவுமே கேட்காம நான் வந்தேன். இன்னைக்கு ரொம்ப தவிர்க்க முடியாது. ஆக்சுவலா எங்க கிளைண்டோட ஆபீஸ்ல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளைண்டோட இதுக்கு வந்திருக்கோம், கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் கன்சல்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால சோ வீக்லி ஒரு 3 days வந்து யாராவது கிளைண்டோட ஆபீஸ்லயே மாட்டிக்கும். அப்படிதான் இன்னைக்கு நான் மாட்டியிருக்கேன். தவிர்க்க முடியாததா இருந்தாலும் கூட அதற்கு இன்றைய ப்ரோக்ராம் தவிர்க்க முடியாததாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய காந்திலேனின் சார் தான். அவருக்கு இந்த தருணத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என்னை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுல நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான நபர்கள்ல காந்திலேனின் சார் ஒருத்தர். அதனால இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பேசுங்கன்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காக இந்த தருணத்துல அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்த்தேன், இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஒரு 158 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஏதோ நிகழ்ச்சின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. அந்த பாட்டெல்லாம் ஒண்ணு சொல்லும் போது இது பாரதி தேசமா அல்லது பாலியல் தேசமானு கேட்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது பண்ண மாதிரி இருந்தது. அப்படி ரொம்ப அழகா இதை இவ்வளவு அற்புதமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல என்னோட பங்களிப்பு இவ்வளவு நாள் இல்லாம இருந்திருக்குதுன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அதுவுமே கடவுள் அருளால கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட. எஸ், ஐ கோ டு த செஷன். டைரக்டா நான் செஷனுக்கு போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா என்னைய பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சமயங்களை நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, யார் பெத்த பிள்ளையோ அதுல இந்த ஒரு காலத்துலலாம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, மேடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணத்தெல்லாம் பட்டிமன்றத்துக்கு பேச போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுவாங்க, தம்பி இந்த போட்டோ எடுக்கணும், அப்படியே ஓரமா போய் நின்று பேசு அப்படிம்பாங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரத்துல பார்த்தா பக்கத்துல ரூம் ஃப்ரீயா இருக்குப்பா, அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வா அப்படிம்பாங்க. அதோட கொடுமையா இப்ப என்ன மாறிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆன்லைன்ல பேசுறது அப்படிங்கிறது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூமை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். வெளியில இருந்து யாராவது பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஏதோ என்னடா ஏதோ இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்துருச்சு போல, ஒரு மாதிரி ஏதோ குழம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இப்படி நிச்சயமா நான் விட போறது இல்ல. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக என்கிட்ட இருந்து ஒரு 20% உங்களுக்கு ஒரு எஃபர்ட் கிடைச்சது அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 80% நான் வேணும்னு நினைக்கிறேன். இதை வந்து என்ன அப்படின்னா, நான் ஏதோ சொல்லிட்டு போறேன் அல்லது இது பண்ணிட்டு போறேங்கிறத தாண்டி நான் பார்த்தேன் அல்லது நான் பழகிய அல்லது நான் படித்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நிச்சயமா நீங்க வந்து உங்களோட சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொருத்தங்களா எனக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு யாராவது சாட் பாக்ஸ்ல போட முடியுமா, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது உங்களுக்கு என்ன தெரியுது அல்லது இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுங்களா? நம்ம சாட் பகுதியை பயன்படுத்திக்கலாம்ண்ணா.
எஸ். நண்பர்கள் சாட் பகுதியில வந்து நீங்க வந்து பதில் அளிக்கலாம். பனிமலை தங்கத்துறை அரசி மேடம், நன்றி. பனிமலை அது வேற. பனிப்பாறை சூப்பர். புனிதா ஜோதி பனிப்பாறை வேற. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? ஷேடோ ஆஃப் பனிப்பாறை சூப்பர். மோகன் வைரக்கண்ணு எஸ், நன்றி. பனிப்பாறை கடலுக்கடியில் அதன் பிம்பம் சூப்பர் சார், நன்றி. வேற ஏதேனும் இருக்கிறதா? எஸ், தோற்ற மயக்கம் அவிச்சி முத்தையா ஐயா, நன்றி. தோற்ற மயக்கம்னா பர்செப்ஷன். எஸ், போட்டோ அண்டர் வாட்டர் செம்மையா இருக்கேன். கண்ணில் தெரிவது பாதி பின்றீங்களே சார். மிரர் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இன்னும் கொஞ்சம் விட்டா இன்னும் நிறைய ஆன்சர் வரும் போல. எஸ், எனிவே நான் வந்துடுறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐஸ்பர்க் அப்படின்னு. சோ இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதான் பனி பாறைகள் தான். ஒரு 19ஆம் நூற்றாண்டுகள்ல அல்லது 1900களில் இந்த உலகம் பார்த்து பிரமித்த ஒரு மிகப்பெரிய கப்பல் எது அப்படின்னா டைட்டானிக் கப்பலை சொல்லிட்டு இருக்கோம். அந்த கப்பல் மோதி உடைந்த ஒரு பாறை தான் இந்த பனிப்பாறை. ஆக்சுவலா அந்த கப்பல் வந்து அவ்வளவு பெரிய கப்பல், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களை ஏற்றிக்கிட்டு இந்த உலகத்தையே பிரமிக்க வைத்த முதல் கப்பல் அது. இந்த உலகமே இனிமேல் வந்து எங்க கையில தான், இயற்கையை தாண்டியது நாங்கள் அப்படின்னு சொல்லி முதலாக இந்த உலகம் வந்து திமிராக அந்த கப்பலை வந்து அந்த கடல்ல இறக்கி போயிட்டு இருக்கும் போது அப்பதான் இயற்கை திரும்ப அவங்களுக்கு உணர்த்தி இருக்குது, இந்த உலகத்துல எந்த அறிவியலை கண்டுபிடிப்புகளோட அல்லது எல்லாத்தோட இயற்கை தான் பெரிது அப்படின்னு சொல்லி முதலாக நம்ம எல்லாருக்குமே வந்து அதை புரிய வச்ச ஒரு சம்பவம் அது. அப்படி அந்த கப்பல் வந்து உடைஞ்சது இந்த ஐஸ்பர்க்ல மோதிதான். சோ நீங்க இங்க பாத்துட்டு இருக்க மேல தெரியுது பாத்தீங்களா, இந்த ஐஸ் கட்டியில மோதிதான் அவ்வளவு பெரிய கப்பல் உடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு உள்ள நிறைய பிம்பங்கள் இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருந்து கிளம்பும் போதே வந்து அதுல ஒரு சின்ன ஃபயர் ஏற்பட்டு இருந்தது. அங்க இருந்து எப்போ அந்த கப்பலை ஆரம்பிச்சாங்களோ, எப்போ அது ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன ஃபயர் இருந்தது. அந்த ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அது ஃபுல்லா டேமேஜ் பண்ணதாலதான் இந்த பனிப்பாறையில மோதி அது உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே இருக்கட்டும். பட் ஆக மொத்தத்தில் பனிப்பாறையில் மோதிதான் அந்த கப்பல் உடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கப்பலை ஓட்டிட்டு வந்த அந்த கேப்டன் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பனியை மட்டும் பார்த்து அவர் அதை கடந்தரலாம்னு நினைச்சிட்டாரு. அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு பனி கட்டி தானே, நாம இவ்வளவு பெரிய கப்பல்ல இருக்கோம், நம்ம இவ்வளவு பெரிய கப்பல்ல போயிட்டு இருக்கிறவங்க இந்த பனிப்பாறையை உடைச்சிடாதா அப்படின்னு எங்க பார்த்தாங்க அப்படின்னா, நீங்க மேல பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த மேல சர்ஃபேஸ்ல பாத்துட்டு இருக்க டாப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவோம் இதுக்கு. இந்த டாப் ஆஃப் த ஐஸ்பர்க்கை பார்த்து இதை உடைச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கப்பலை செலுத்தியதோட விளைவுதான் இன்றைய வரைக்கும் அது உலக வரலாறாகவும் அல்லது மிகப்பெரிய உள்ள அதுல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் அது நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சார் இதுல இருந்து நான் சொல்ல வர முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அல்லது இந்த விஷயங்கள்ல எல்லாமே நீங்க என்ன அப்படின்னா 20% மட்டும்தான் ஐஸ்பர்க்ல வந்து 20% மட்டும்தான் தண்ணிக்கு மேலால தெரியும். நீங்க பார்க்கக்கூடியது அனைத்தும் 20% தான். அதுக்குள்ள ஒரு 80% மறைந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த ஐஸ்பர்க் தியரியோட டோட்டல் கான்செப்ட் டாப் ஆஃப் த ஐஸ்பர்க் 20%, அதுக்கு உள்ள பாட்டம் ஆஃப் த ஐஸ்பர்க் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 80% சொல்றாங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த 20% மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, மீதி 80% கண்ணுக்கு தெரியாது. நீங்க கடல்ல பயணம் பண்ணும்போது இங்க உடனே கேட்டக்கூடாது, இங்கதான் தெரியுது இல்ல அப்படின்னு, இது போட்டோங்கிறனால தெரியுது.
நீங்க கடல்ல பயணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த 80% தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த 20% மட்டுமே நினைச்சு யாரெல்லாம் அதை நாம கிடைக்கிறோமோ அதுல யாரெல்லாம் அதை பண்றோமோ அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நான் இங்க சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நபரை புரிந்து கொண்டு இருந்தாலும் அல்லது எந்த நபரோட நீங்க வாழ்க்கையில் இதுவரை பயணம் பண்ணியிருந்தாலும் அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தமாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்களை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளது இதுவரை 20% மட்டுமே. இன்னும் அந்த நபர்களை பற்றி புரிந்து கொள்ளாதது, அந்த நபர்களை பற்றி தெரிந்து கொள்ளாதது 80% ஒளிந்து கிடக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஒரு 80% ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க. நாம ஒரு 20% மட்டுமே பார்த்து ஒரு நபர் இவர் நல்லவரு, இவர் கெட்டவரு, இவர் இப்படித்தான், இவர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு இந்த 20% பார்த்து மட்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்றாங்க. அப்ப 80% அவங்கள பத்தி நாம புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது யாரா வேணாலும் இருக்கட்டும், whoever may be, யாரா வேணாலும் இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருப்பது வெறும் 20% மட்டும்தான். இன்னும் ஒரு 80% புரிந்துக்க ட்ரை பண்ணாவே இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாகவும் ரொம்ப இந்த உலகத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த 80% புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? நான் போறப்ப அப்படியே சொல்லிட்டு 80% புரிஞ்சுக்கங்கன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போல, என்னோட செஷன் அப்படியே கவனிச்சது வந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதற்கான தீர்வுகளை நான் அதோட அடுத்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். இதுதான் என்னோட ஸ்டைல். அப்ப 20% தான் ஒரு மனிதரை புரிஞ்சிருக்கிறோம், இன்னும் 80% புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த நபரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடமும் காரணம் கேட்காதீர்கள், கதை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட இருந்து காரணம் எதுக்கு எடுத்தாலும் கேட்காதீங்க, அவங்கள்ட்ட இருந்து கதை கேளுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க இன்டர்வியூ எல்லாம் நடத்தும்போது, இப்ப நாளை கூட எங்க கிளைண்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம். அந்த இன்டர்வியூல உட்கார வச்சு நிச்சயமா அவங்கள்ட்ட எந்த காரணமும் கேட்க போறது இல்ல, வேற எதுவும் கேட்க போறது இல்ல, அவங்கள்ட்ட இருந்து கதை மட்டும் கேட்டா போதும்னு சொல்றாங்க. ஒரு கதை கேட்டா ஒரு நபரை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்றாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கோபப்படுறேன் அப்படின்னா, அல்லது உங்களோட ஒய்ஃப் உங்கள்கிட்ட கோபப்படுறாங்க அப்படின்னா, அல்லது உங்க புள்ள நீங்க சொன்னதை செய்யல அப்படின்னா, ஏன் செய்யல, எதுக்கு செய்யல அப்படின்னு கேள்வியா கேட்காம அது என்ன செய்யல அப்படிங்கிறதுக்கான கதையா அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிங்க. கதையா கேட்கறதுன்னா டைரக்டா போய் உட்காந்து நீ கதை சொல்லு அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்கள நிறைய பேச விட்டீங்கன்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் கதைகள் எல்லா நபர்களுக்குமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபருக்கும் இன்னொரு முகம்னு ஒண்ணு உண்டு. நாம பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப நல்லவரான்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களோ அவருக்குள்ள இன்னொரு முகம் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப தீய நபர்னு பாக்குறீங்களோ அவருக்குள்ள இன்னொரு முகம் உண்டு. அப்ப அந்த நபரை புரிஞ்சுக்கணும்னா, அந்த நபரை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த 20%ல இருந்து 30%, 40%, 50% எடுத்துட்டு போறதுக்கு அந்த நபர்கிட்ட காரணம் கேட்காம கதை கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். இதற்கு நிச்சயமாக இதா இருக்கும். சோ ஒரு நபர் என்ன பண்றாரு, ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா ஒரு பஸ்ல ஏறுறாரு. பஸ்ல ஏறும்போது அந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் விழுந்து, கீழே விழுந்து, மேல விழுந்து, அப்படியே ஆடி அப்படியே போய் ஒரு இடத்துல போட்டாரு. அப்ப அந்த பஸ்ல இருக்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா முகம் சுளிக்கிறாங்க. என்னடா அது, இவன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து முகம் சுளிக்கிறாங்க. அப்படி முகம் சுளிக்கும் போது அந்த பஸ்ல ஒரு இரண்டு நண்பர்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள்ல ஒருத்தர் பயங்கரமா ஜிம்முக்கு எல்லாம் போய் அப்படியே பயங்கரமா பலசாலியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, இவன் இங்க மட்டும் வரட்டும் பாரு, இன்னைக்கு அடிச்சு ஒரே நாட்டா அவனை கீழே போட்டாரேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் கூட இருந்த நண்பர் என்ன பண்றாரு, நீ ஒரு நிமிஷம் எழுந்திருச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய நபரை கூப்பிட்டு அந்த குடியாரனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறார். உட்கார வைக்கும் போது அவன் என்ன பண்றான்னா, உட்கார்ந்துட்டு அந்த உட்கார வைத்த நபரை திட்டுறான். சில வார்த்தைகளால, கெட்ட வார்த்தைகளால அவனை திட்டுறான். அப்படி திட்டும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவன் பாருங்க தள்ளாடி விழுக போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு, ஆனா இவர் இவ்வளவு தூரம் திட்டுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் பேச ஆரம்பிச்சப்ப இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்துல உட்கார்ந்துட்ட பேசுறாரு. மச்சி அப்படிங்கிறாரு. மச்சின்னு சொன்னதும் இந்த கூட பக்கத்துல உட்கார்ந்து நபருக்கு பயங்கரமா, அந்த சரக்கு அடிச்சிருந்தவனுக்கு பயங்கரமா இது பண்ணது. நீ உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறாரு. ஒண்ணும் இல்ல, நீ சரக்கு அடிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப கூட இருக்க நபர் என்ன சொல்றாரு, நானும் சரக்கு அடிப்பேன், என்ன பிராண்டுன்னு சொன்னீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறாரு.
அப்போ உடனே என்ன பண்றாருன்னா இவர் டக்குன்னு அவரோட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாரு. க்ளோஸ் ஆனதும் அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த பிராண்டு தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரும் சொல்றாரு, எனக்கும் அந்த பிராண்டு தான் பிடிக்கும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சதும் அந்த நண்பர் ஒருத்தர் இந்த குடியாரரை கூப்பிட்டு உட்கார வச்சாரு இல்லையா, அந்த நண்பர் சொல்றாரு, நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஆனா என்ன அப்படின்னா ஒன்னே மாதிரி இப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டுல, தெருவுல, பஸ்ல எல்லாம் நான் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வீட்டுல என்னோட ஒய்ஃபு கையால ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி நான் வீட்டுல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த குடியாரன் கதறி அழுது அந்த இதுல அப்படியே கதறி அழுதுட்டு உடனே சொல்றாரு, இல்ல உங்க ஒய்ஃபை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தா, அவளை மிஸ் பண்ணதாலதான் இன்னைக்கு நான் சரக்கு அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடிதான் என்னோட மனைவி இறந்து போனா. அவளோட இழப்பை தாங்க முடியாம தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி நடந்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களை பற்றின கதையை கேளுங்க. உங்க பிள்ளைங்கள்ட்ட கதை கேளுங்க, உங்க ஒய்ஃபு கிட்ட கதை கேளுங்க. அவங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியை பத்தி கேட்டு பாருங்க. இன்னும் ரொம்ப அழகா சொல்லணும்னா, ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கோபப்படுறாரு அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அவர் பயப்படுறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கதையை கண்டுபிடிச்சீங்கன்னா அதற்கான காரணத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அவர்களை நாம சேஞ்ச் பண்ணிட முடியும்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இதுல பேசிட்டு இருக்கும்போது அழகா சொன்னாங்க, ஒரு குழந்தை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் போகும்போது, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகும்போது மவுஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இதை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் அதை அவாய்ட் பண்ணது, பயங்கரமா பார்த்து பயப்படுது. அப்ப என்னடான்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு அதோட எல்லா கதைகளையும் கேட்க ஆரம்பிக்க அந்த குழந்தைக்கு அதோட சின்ன வயசுல எலி வந்து அந்த குழந்தைய கடிச்சிருக்கு. கடிச்சதால அன்னையில இருந்து அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலிங்கிற பேரை கேட்டாலோ அல்லது எலிங்கிற அந்த ஒரு இதை பார்த்தாலோ அந்த குழந்தைக்கு பயங்கர பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அப்படின்னா, டீச்சர் அடிக்கடி உட்காந்து என்ன சொல்றாங்க, மவுஸ் மவுஸ் மவுஸ்ன்னு சொல்றாங்க. அந்த மவுஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த குழந்தை பயந்து ஓட ஆரம்பிச்சிருது, கத்த ஆரம்பிச்சிருது. இது அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியவே இல்லை. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவளுக்கு பிடிக்கல, கம்ப்யூட்டர் கிளாஸ் இவளுக்கு பிடிக்கலன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர ஏன் பிடிக்கலைங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் வேணும் அப்படின்னா அந்த நபர்கள்ட்ட கதை கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப 20% இருந்து 30% தெரிந்து கொள்ள, 40% தெரிந்து கொள்ள உங்களை சுற்றி இருக்க நபர்களிடம் கதையை கேட்டீங்கன்னா சரியா இருக்குன்னு சொல்றோம். சோ 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். சோ இது பிலீவ்ல பிலீவ்னு மாத்திக்கணும். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பிலீவ்ங்கிறது வெர்பு, சோ பிலீவ்னு மாத்திக்கிட்டீங்கன்னா நவுனா இருக்கும். சோ ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ட்ரஸ்ட்னா என்ன, பிலீஃப்னா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கு நீங்க போய் டிக்ஷனரியில என்னதான் தேடி பார்த்தீங்கன்னாலும் மீனிங் ஒரே மாதிரிதான் இருக்கும். ட்ரஸ்ட்னால என்ன, நம்பிக்கை. பிலீஃப்னாலும் நம்பிக்கை அப்படிங்கிறதா இருக்கும். ஆனா இந்த 2 வார்த்தைக்கும் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா, இன்னும் கொஞ்சம் மீனிங் சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட உறவு முறைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு என்ன சார் அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கோல்கேட்ல என்ன சார் இருக்கு, யாராவது சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? கோல்கேட்ல என்ன இருக்கு? நிறைய விளம்பரம் பார்த்திருப்பீங்க. கோல்கேட்ல என்ன இருக்கு? சால்ட். சூப்பர் பண்பரசன் சார். நோய் முதல் நாடுதல். உப்பு. கோல்கேட்ல உப்பு இருக்கு. சூப்பர். மைசூர் சாண்டல்ல என்ன இருக்கு? மைசூர் சாண்டல் சோப்புல என்ன இருக்கு? சந்தனம். சாண்டல், சந்தனம். சூப்பர். ஹமாம்ல என்ன இருக்கு? நீம் இருக்கு, வேப்பிலை, நீம். நம்பிக்கை. வாசனை கலைத்தாரை. சாரி, நீம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஆன்சர் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஓகே, நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன். இதுல உப்பு இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? யார் சொன்னது? இதுல சாண்டல் இருக்குன்னு யாரு சொன்னது? பாத்தீங்களா? இதுல ஹமாம்ல நீம் இருக்குன்னு யாராவது பார்த்தோமா? எப்படி நம்புறோம்?
நல்லா இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல உண்மையிலே சால்ட் இருக்கான்னு நமக்கு தெரியாது, உண்மையிலே சந்தனம் இருக்கான்னு தெரியாது, உண்மையிலே இதுல வேப்பிலை இருக்கான்னு தெரியாது. தன்னோட பிசினஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நம்மள்ட்ட விற்கிறதுக்காக அவன் என்னென்னமோ சொல்றான். அவன் சொல்ற அத்தனையவும் நாம ஒரு டைம் கூட அதுல இருக்கான்னு அதை யோசிக்காம, இருக்கான்னு சந்தேகப்படாம அப்படியே நம்புறோம். ஆனா நம்ம கூட இருக்க நம்மளுடைய மனைவியோ, நம்மளோட பிள்ளையோ, நம்மளோட கணவனோ, நம்மளோட நண்பரோ, நம்மளோட உறவினர்களோ யாரோ ஒரு விஷயத்த வந்து சொன்னா, நம்மளோட எம்ப்ளாயிஸோ யாரோ ஒரு விஷயத்த வந்து சொன்னா, முதல்ல நம்ம இந்த 100% நம்புற மாதிரி அவங்கள நம்புறோமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நிக்குது. 90% நாம அவங்கள கேட்கிற கேள்வியிலேயே நம்பிக்கை இல்லாம தான் கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த கேள்வியிலேயே தெரியுது. அதத்தான் சார் நான் சொன்னேன், ட்ரஸ்ட் பிலீஃப்னு சொன்னேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில 90% நீங்க பிலீஃப மட்டும்தான் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பிலீஃப்ல இருந்து ட்ரஸ்டுக்கு நகருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் நீங்க நம்பி ஏமாந்ததை விட நீங்கள் நம்பாம இழந்தவை அதிகம் அப்படின்னு சொல்றேன். நீங்க ஒரு நபரையோ அல்லது ஒரு விஷயத்தையோ, அதான் இங்க நான் போட்டிருப்பேன், ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு நபரையோ நீங்க நம்பி எவ்வளவு ஏமாந்துருக்கீங்களோ அதை விட அதிகமா நம்பாம நிறைய இழந்துகிட்டு இருக்கோம். அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கையை கொண்டு வாங்க. அந்த நம்பிக்கைங்கிறத நான் என்ன சொல்றேன்னா பிலீஃப் இல்ல, ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா 100% அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புறது. எங்களோட குருநாதர் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு இந்த இடத்துல நான் ட்ரைனிங்ல இருக்கிறதுக்கு யோசி நிறுவனத்தை 15 வருடங்களாக ஒரு நபர் நிறுவி 15 வருடங்களாக அதை நடத்திட்டு 15வது வருஷத்துல போன என்னுடைய ஜூன் 1 என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அப்படியே கம்பெனியை தூக்கி, நான் அவருக்கு சொந்தம் கிடையாது, அவர் எனக்கும் எந்த விதமான பிளட் ரிலேஷனும் கிடையாது. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மீட் பண்ணாரு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மீட் பண்ணிட்டு என்னோட அப்ரோச் பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஒரு பெரிய இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த பையன் எனக்கு அடுத்ததா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு அவரோட ஏஜ் வெறும் 40 தான் அப்படின்னாலும் கூட இந்த 40 வயசுல என்ன பண்றாரு, அப்படியே கம்பெனியை தூக்கி என் கையில கொடுக்குறாரு. என் கையில கொடுக்கும்போது ஒரே வார்த்தை தான் சொல்லி கொடுக்குறாரு, உன்னைய முழுசா நம்பி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு 2 வருடங்களாக அவரோட சேர்ந்து நான் யோசி நிறுவனத்தினோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நண்பர் இன்னொருத்தர் சிஓஓ அப்படின்னு பாலாஜி, 2 பேரும் சேர்ந்து நாங்க மார்க்கெட்டிங் போனோம். நிறைய இடத்துல போய் நாங்க எல்லாமே கன்சல்டிங் மார்க்கெட்டிங் நிறைய போயிடுவோம். இப்படி நிறைய எல்லாம் போகும்போது எல்லாமே நாங்க வந்து என்ன அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை அப்படியே அவர் நம்புவார். அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம், நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே நம்புவார். இன்னைக்கு இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு நபர் போய் பார்க்கலன்னு சொன்னா கூட அதை நம்ப மாட்டாரு, பார்த்தேன்னு நம்புவார். அவர் அடிக்கடி சொல்ற டயலாக் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வதந்தியை நம்ப மாட்டேன், ஆனா வாக்குமூலத்தை நம்புவேன்னு சொல்லுவார். வதந்தினா என்ன சார், வாக்குமூலம்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் என்னைய பத்தி சொல்றேன், இன்னைக்கு என்னவெல்லாம் நான் பண்ணேன்னு என்னைய பத்தி சொல்றேனோ இதுக்கு பேரு வாக்குமூலம். என்னைய பத்தி இன்னொரு நபர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு பேரு வதந்தி அப்படின்னு சொல்றோம். நீங்க நல்லா வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, 90% நாம வதந்தியை மட்டும்தான் நம்புறோமே தவிர வாக்கு மூலங்களை நம்புவதில்லை. அப்ப இந்த உறவுகளுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமானதா பாக்குறது என்ன அப்படின்னா வதந்தி, இந்த வாக்கு மூலம். அப்ப என்னன்னா வதந்தியை இன்னையில இருந்து நம்பாதீங்க, வாக்கு மூலத்தை மட்டும் நம்புங்க. அதத்தான் நான் சொல்றேன், ட்ரஸ்ட கொண்டு வாங்க. 100% அவர்களை நம்ப ஆரம்பிங்க. நான் என்ன சார் சொல்றேன், எகைன் திரும்ப நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே, நான் எங்க சார் கூட டீல் பண்ணதுல இருந்தே சொல்றேன், 2-3 டைம் நாங்க போய் சொல்லியிருக்கோம் சார். எங்களுக்கும் அவரோட ஏஜுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. சில இடங்கள்ல நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் சார். நான் போய் சொல்றேன்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் என்னை நம்பினாரு. ஆனாலும் என்னை நம்பும் போது என்ன ஆகுது எனக்கு, ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நபரை 2 டைம் ஏமாத்தலாம்னு நினைக்கலாம். நீங்க ஏமாத்துறது தெரிஞ்சு கூட அந்த நபர் உங்களை முழுமையாக அவர் நம்புறேன்னு சொல்லும் போது, முழுமையா அதை நம்பும் போது, என்னைய பத்தி சுத்தி இருக்கிற எல்லாரும் தவறா சொல்லும் போது கூட இல்ல நான் அவனை நம்புறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முறையும் என் மண்டையில வந்து நங்கு நங்குன்னு கொட்டுது. ஒரு மனுஷன் முழுசா நம்புறாரு, ஒரு மனுஷனுக்கு சரியாயிருன்னு எங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படி மாத்திருக்கு. அப்படி நிறைய விஷயங்களை மாத்தினது காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர் எங்க மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் தான் மாத்துச்சே தவிர பிலீஃப் இல்ல. ட்ரஸ்ட்ங்கிறது எல்லா சுச்சுவேஷன்லயும் அவங்கள நம்புறது. பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு சின்ன தயக்கத்தோட, இவன் பண்ணாலும் பண்ணிருப்பான், இருந்தாலும் ஒரு இடம் செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிலீஃப் அப்படின்னு சொல்றோம்.
சோ இதுக்கு நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இப்படி போய் டிக்ஷனரியில மீனிங் எடுத்து பார்க்க கூடாது. சோ இதற்கான அர்த்தங்களை நிறைய இடங்கள்ல தேடி எடுத்ததுல இருந்துதான் இந்த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்ப என்னங்க, இன்னையில இருந்து உங்கள் குடும்பத்தின் மேலே ட்ரஸ்டையும் பிலீஃபையும் கொண்டு வாங்க. ஒருவேளை நான் ட்ரஸ்டோட தான் இருக்கேன், என் குடும்பத்தை முழுசா நம்புறேன், என் குடும்ப மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மைக் மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துங்க. எஸ் இல்ல, அவருக்கு ஃபோன் வந்திருக்கு. எஸ் சார். சோ அப்ப வந்து நான் என் குடும்பத்தை முழுசா நம்புறேன் அப்படியெல்லாம் என்னங்க, நீங்க பாட்டுல வந்துட்டு தம்பி ரொம்ப எல்லாம் பேசாதப்பா, நாங்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்குன்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ நம்பிக்கை இல்லாம நாங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கிற மாதிரி நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லிடுறேன். எத்தனை பேர் மொபைல்ல பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பேர் மொபைல்ல பேட்டர்னும் பின்கோடும் பின் நம்பரும் போட்டு வச்சிருக்கோம்? ஏன் அந்த பேட்டர்னும் பின்கோடும் போட்டு வச்சிருக்கோம்? என் செல்லு மிஸ் ஆயிடுச்சுன்னா சார் எத்தனை டைம் உங்க செல்லு மிஸ் ஆச்சு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து வீட்டுல தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாம கூட பேட்டர்ன் லாக் இருக்கு. சரி, வெளியில இருக்கும்போது கூட உங்களோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட எல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்லலாம். வீட்டுல எத்தனை பேருக்கு உங்களோட பேட்டர்ன் லாக் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு தெரியல. நீங்க நல்லா பாத்தீங்க, மொபைல கூட என் குடும்பத்தை நம்பி, என் நண்பர்களை நம்பி, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நம்பி என்னால கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி என்னால இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அப்படி நீங்க முழுமையாக இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஹெட்ஸ் ஆஃப் யூ. நான் எல்லாரையும் சொல்ல வரல, பட் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த நம்பிக்கையை உருவாக்குங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க, உங்க நண்பர்கள்ட்ட அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க. என் ஃப்ரெண்டு நல்லவன், என் ஃப்ரெண்டு இதை செய்ய மாட்டான், என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த சமயத்துல இதெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணுங்க. இன்னொன்னு, நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே கிரியேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்பிக்கையை பெருங்கன்னு சொல்லல. ஏன்னா நீங்க நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் என்ன கொடுக்கிறேனோ அதுதான் திரும்ப கிடைக்கும். நிச்சயமா நம்மளோட ஸ்லாங்ல சொல்ல போனோம் அப்படின்னா, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்கவே முளைக்காது, விதை என்ன போடுகிறீர்களோ அதுதான் கிடைக்கும். ஆனா என்ன, நீங்க ட்ரஸ்ட் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, 10 டைம் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க, 11வது டைம் அவங்களுக்கே வரும். இதுலயும் நான் ஒரு சின்ன மாற்று கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இருக்கக்கூடிய 100 பேரும் அப்படி நம்பினா சரியா மாறிடுவாங்களான்னு சொல்ல வரல. அதுல 1 or 2% நிச்சயமாக எவ்வளவு செஞ்சாலும் அது குப்பை, அதை திரும்ப நாம போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அந்த 1%க்காக மீதி 99% நம்பாமல் அல்லது அவர்கள் மேல் ஒரு சந்தேகத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்துடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். சோ அடுத்ததா என்ன அப்படின்னா, டோன்ட் பி ஹானஸ்ட், ஃபாலோ இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றேன். இந்த நம்பிக்கை எப்பவெல்லாம் சார் உடையுது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து அதோட கண்டினியூவா தான் சொல்லிட்டு வரேன். இப்ப நம்பிக்கையை பத்தி பேசணும். இந்த நம்பிக்கை எப்பவெல்லாம் சார் உடையுது அப்படின்னா, நீங்க ஹானஸ்டா இருக்கிறீங்களா அல்லது இன்டெகிரிட்டியோட இருக்கீங்களாங்கிற கேள்வியோட கேட்கிறேன். ஹானஸ்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஹானஸ்ட்ங்கிறது நேர்மைதான், இன்டெகிரிட்டிங்கிறதும் நேர்மைதான், ரெண்டுக்கும் நேர்மைன்னு தான் அர்த்தம். ஆனா ஹானஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் பைக்ல போய்கிட்டு இருக்கேன், போகும்போது போலீஸ் இருக்காங்க அல்லது கவர்மெண்ட்ல இருந்து ஹெல்மெட் போட்டாகணும்னு போலீஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஹெல்மெட் போட்டேன்னா அதுக்கு பேரு ஹானஸ்ட். ஆனா நான் எப்பவுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னா அதுக்கு பேரு இன்டெகிரிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. வெளியில இருந்து ஏதோ ஒரு நபருக்காக அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு ஹானஸ்ட். ஆனா எந்த விதமான போர்ஸுமே இல்லாம நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் இந்த நம்பிக்கை உடையுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளையிடம் பேசுவது மாதிரி இந்த உலகத்திடம் நீங்கள் பழகுவது இல்லை. பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம், பிள்ளைகிட்ட சொல்லும்போது அழகா சொல்றோம், போய் சொல்லாதேன்னு சொல்றோம். ஆனா வெளியில கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பிள்ளைகிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க, அம்மா கிட்ட சொல்லிடாத கண்ணு அப்படின்னு. இதுக்கு பேரு என்ன சார் அப்படின்னா, அந்த பிள்ளைகிட்ட நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க, இன்டெகிரிட்டியோட இல்ல. ஹானஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு நபருக்காக இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளை 2 பேரையும் அப்படி வேரியேஷன் பண்ணி பார்க்கும்.
இதுல எந்த அப்பா எனக்கு சரியான அப்பா? எனக்கு முன்னாடி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அப்பா சரியா இருக்காரா, அல்லது எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டோம், அல்லது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணுங்கிறத பண்ணிட்டோம், இது அம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்ற இந்த அப்பா சரியா அப்படின்னு பார்க்கும்போது அங்கதாங்க இந்த நம்பிக்கை உடையுது. அந்த நம்பிக்கையை எப்பவுமே உடைச்சிடாதீங்க. உங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, உங்க கூட இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் ஒரு மேடையில பேசுற மாதிரி நிறைய நபர்கள் வீட்டுல நடந்துக்கிறது இல்ல, வீட்டுல நடந்துக்கிற மாதிரி நிறைய நபர்கள் வெளியில நடந்துக்கிறது இல்ல. அப்ப இந்த கம்பாரிசன் போக ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா உங்க மேல இருக்க நம்பிக்கை உடையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையை எப்ப சார் திரும்ப திரும்ப நம்ம இது பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த நம்பிக்கையை நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்கள்னு சொல்றோம். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கமாம்ல நீம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு 10 தடவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு எதுல எடுத்தீங்க? கோல்கேட்ல எடுத்தீங்க, கோல்கேட்ல சால்ட் இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? திரும்ப திரும்ப அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறீங்களோ அப்பதான் அதை அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அப்பதான் அது சரியா உங்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்ப உங்களோட நேர்மையை அல்லது நீங்கள் இன்னொரு நபர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப அதை செஞ்சு காட்டிக்கிட்டே இருங்க. நான் நேர்மையா தான் இருக்கிறேன், நான் இந்த உலகத்துல எப்பவுமே நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. 2வது, நீங்கள் நம்பி இழந்ததை விட நம்பாமல் இழந்தவை அதிகம். இந்த உலகத்துல அவங்களை ஏமாத்திட்டு போனவங்க 1% தான் இருப்பாங்க, ஏமாத்தாதவங்க 99% இருக்காங்க. இந்த 99% அந்த 1%னால 99% இழந்து விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். சோ 3வது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு முகம் ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிறீர்களோ அந்த அத்தனை நபருக்கும் இன்னொரு முகம் ஒன்று உண்டு. அப்ப இதை நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நம்பிக்கையவும் இந்த இதையும் நாம அழகா கொண்டு வந்துட முடியும். சோ 3rd ஒன் என்ன அப்படின்னா கிவ் வேல்யூ டு த பர்சன். நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? உங்க கூட இருக்கக்கூடிய உங்களோட ஒய்ஃபுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? உங்க நண்பருக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு கேட்டா இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இல்ல சார் நான் வேல்யூ தான் சார் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். இந்த லேஸோட பிரைஸ் என்ன இருக்கும்? நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். இங்க நீங்க பாக்குற இந்த பாக்கெட்டோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 20 ரூபாய். 20 ரூபாய். நன்றி. இந்த லேஸ் பாக்கெட்டோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 20. வேற சாட் பாக்ஸ்ல போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 100 கிராம் 5, 10 ரூபீஸ். இதோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 10 ரூபீஸ், 5 ரூபீஸ், 20 ரூபீஸ். இந்த செல்போனோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 4 ரூபீஸ்க்கு இருக்கு. ஓகே, 5, 10, 20. சூப்பர் சார். அடுத்து வந்தாச்சு. இந்த மொபைல் போனோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 10,000. சூப்பர் சார். தங்கத்துறை அரசி. தேங்க்யூ மேடம். 10,000. 16,000 ரூபாய். 16,000 ரூபாய். செல்லுக்கடை வச்சிருக்காரா சாரு? கரெக்டா சொல்றாரு. யாரோ ஒருத்தவங்க அவங்களே மார்க் பண்றாங்க என்னோட ஸ்கிரீன்ல. 10,000, 10,000, 11,000. ஓகே, 11,000 பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த குழந்தைகளோட பிரைஸ் என்னவா இருக்கும்? இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? உங்களோட வேல்யூ என்ன சார்? பிரைஸ்லெஸ். பிரைஸ்லெஸ். தேங்க்யூ. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா பிரைஸ்லெஸ். இவங்களோட சந்தோஷத்துக்கோ இவங்களோட மகிழ்ச்சிக்கோ எதுவுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு செல்போனை தூக்கி ஒரு குழந்தை எரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைய அடிக்கிறாங்க. ஒரு லேஸ் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அதை பிச்சு கீழே போட்டுருச்சுன்னா அதை பண்றோம். அப்ப நான் என்ன கேள்வியை கேட்கிறேன், நீங்க உங்களோட வீட்டுல எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும், உங்களோட பிசினஸா கூட இருக்கட்டுமே, உங்களோட கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கட்டும், அந்த கோடி ரூபாய் பிசினஸ் முக்கியமா அல்லது அந்த கோடி ரூபாய் பிசினஸ் ஈக்குவல் டு இந்த குழந்தைன்னு போட்டீங்கன்னா இந்த குழந்தை முக்கியமா அல்லது அந்த கோடி ரூபாய் முக்கியமா அப்படின்னா இந்த கோடி ரூபாய் திரும்ப கிடைச்சிரும். அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. பட் இதுக்குன்னு எந்த விதமான பிரைஸே கிடையாது.
இவ்வளவுதான் இதோட பிரைஸ், இதுதான் இவளோட வேல்யூன்னு நீங்க பண்ணிடவே முடியாது. அவ்வளோ ஒரு விலை மதிக்க விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் எது அப்படின்னா, விலை மதிக்க சரியா எனக்கு வார்த்தை இல்ல, பிரைஸ்லெஸ் கூடிய ஒரு இது எது அப்படின்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றோம். இத குழந்தை அப்படிங்கிறத விட ஒரு நபர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நபராக இருக்கட்டும், உங்க வீட்டுல வேலைக்கு வரக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கட்டும், உங்களோட டிரைவராக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விடுறவங்களோட வாட்ச்மேனாக இருக்கட்டும், உங்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், உங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்களோட பிள்ளையா இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் அத்தனை பேரை விடவும் இந்த மாதிரியான பொருட்கள் எதுவும் பெரிதல்ல. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இந்த பொருள்களுக்கு கொடுக்கிற வேல்யூவை நீங்க அந்த நபர்களுக்கு வாழ்க்கையில நாம கொடுக்கிறோமா? இந்த பொருள்களுக்கு கொடுக்கிற வேல்யூவை உங்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய மனைவிக்கும் அல்லது ஹஸ்பண்டுக்கும் இது வரைக்கும் நாம கொடுத்திருக்கோமா? நம்ம பிள்ளைக்கு நாம கொடுத்திருக்கோமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உங்கள்கிட்டே வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு தியரியாவே சொல்லுவோம், லவ் அண்ட் லைக் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பொருட்களை பொருட்களை லைக் பண்ணணும், நபர்களை லவ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பொருட்களை லவ் பண்றோம், நபர்களை லைக் பண்றோம்னு சொல்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் நிறைய இடங்கள்ல போற இடங்கள்ல புறம் சொல்லிட்டு வர கதை இது. இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் பர்சனுக்கு என்ன அப்படின்னா, BMW கார் ஒரு 1 கோடி ரூபாயில BMW கார் கொண்டு வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய ஆசை. அப்படி BMW காரை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில நிப்பாட்டி இருக்காரு. நிப்பாட்டிட்டு வேகமா போய் தன்னோட மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, இத்தனை வருஷம் என்னோட கனவுடி, நான் BMW கார் வாங்கிட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க மனைவியை கூட்டிட்டு நேரா வெளியே வராரு. வெளியில வரும்போது பாக்குறாரு, அந்த BMW கார்ல ஒரு 5 வயசு என்ன போய் ஏதோ ஒரு இதை எடுத்து அதுல கிறுக்கிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருக்கான், அந்த கார்ல எழுதிட்டு இருக்கான். இவருக்கு அப்படியே 1 கோடி ரூபாய் காரு, இவரோட வாழ்க்கையோட லட்சியம், வாழ்க்கையோட கனவு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஆசையா வாங்கின இது 1 கோடி ரூபாய் அந்த காரு. அந்த கார்ல எடுத்து எழுதிட்டு இருக்கும்போது டப்புன்னு இவருக்கு கோபம் வந்துருச்சு. டேய் கையடுறான்னு திட்டிக்கிட்டே ஓடுறாரு. கத்திக்கிட்டே ஓடும்போது அந்த பையன்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்ல. பக்கத்துல ஏதோ கிடைச்சதை எடுத்து அடிச்சிடறாரு. அந்த பையன் அழுதுகிட்டு வந்துடுறான். இப்ப ஒரு பயங்கர கோபத்துல, ஏன்னா 1 கோடி ரூபாய், அந்த 1 கோடி ரூபாய் பொருளை வந்து இப்படி இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்ல ஏறி உட்காந்துட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா 5 நிமிடம் கழிச்சு அவருக்கு போன் வருது. அவங்க மனைவி போன் பண்றாங்க. போன் பண்ணி அவங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. காரை எடுத்துட்டு திரும்ப காரை திருப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும்போது பாக்குறாரு, ஒரு பையனோட கையில ஒரு விரல் கட் ஆயிருச்சு. அந்த விரல்ல கட் பண்ணி அதுல வந்து ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டு சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. உடனே என்ன ஆச்சுன்னு அவங்க மனைவிட்ட கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அந்த கார்ல ஏதோ திருக்குனான்னு சொல்லி எடுத்து அடிச்சீங்க பாத்தீங்க, அது நீங்க கையில அவசரத்துல கோபத்துல என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு இதை எடுத்து அடிச்சிட்டீங்க, இரும்பை எடுத்து அடிச்சிட்டீங்க, பக்கத்துல இருந்த அந்த இதை எடுத்து அடிச்சிட்டீங்க, அதுல விரல அவனுக்கு கட் ஆயிருச்சு, அதனால விரல கட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தாங்க ஆபரேஷனுக்காக வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. இவர் அப்படியே பயங்கரமா வெறுத்து போறாரு. உள்ள போயிட்டு ஆபரேஷன் முடியுது. ஆபரேஷன் முடிஞ்சது உள்ள ரூம்குள்ள போறாரு. தான் பிள்ளைய பார்க்க போறாரு. பார்க்க போகும்போது அந்த பையன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா சாரிப்பா, மன்னிச்சுக்கப்பா, நான் இனிமேல் காரை தொட மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். ஃபீல் பண்ணி சொன்னதும் உடனே அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து விட்டுட்டு வேகமா கிளம்பி, என்னடா அது அவசரப்பட்டு பிள்ளைய வந்து இப்படி நான் எடுத்து அடிச்சு அந்த பிள்ளையோட கை போயிடுச்சே, விரல போயிடுச்சே, வாழ்க்கை என் பிள்ளைக்கு போயிடுச்சே, என்னடா இது காரு அப்படின்னு போய் கார்ல சாஞ்சுக்கிட்டு அப்படி வேகமா அந்த குத்துறாரு. அந்த கார்ல குத்தும் போது பாக்குறாரு, அந்த பையன் என்னமோ எழுதிருந்தான், என்னமோ கிறுக்கி வச்சிருந்தான் பாத்தீங்களா. அந்த பையன் என்னன்னு எழுதிருந்தான் அப்படின்னா, ஐ லவ் மை டேட் அப்படின்னு எழுதிருந்தான். பார்த்துட்டு அப்படியே பகீர்னு அவருக்கு இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பையனை நான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தெரியுது. இந்த 1 லட்சம் ரூபாய் காரை விட இந்த 1 கோடி ரூபாய் காரை விட என் புள்ள ரொம்ப பெருசுன்னு அவருக்கு புரியாம போயிருச்சு. நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, ஒரே விஷயம் மட்டும்தான் எப்பவுமே, பொருட்களை லைக் பண்ணுங்க, நபர்களை லவ் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட சர்டிபிகேட்டை எங்க அக்கா பொண்ணு தூக்கி போட்டு அதுல எல்லாம் எழுதி என்னோட பிஜி சர்டிபிகேட்டை எடுத்து எழுதி வச்சுட்டாங்க. அப்ப கூட நான் எங்க அக்கா பொண்ணுகிட்ட என்னதான் சொன்னேன்னா, அடிக்காம இனிமேல் இப்படி பண்ணாதடா கண்ணுன்னு சொன்னேன்.
என்னோட லேப்டாப்பை உடைச்சிருக்காங்க, என்னோட செல்லை உடைச்சிருக்காங்க. என்ன பண்ணினாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அடிச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? என்னோட சர்டிபிகேட்டோட திரும்ப வாங்கிட முடியும், ஆனா அந்த குழந்தையோட சந்தோஷத்தை திரும்ப வாங்கிட முடியாது. என்ன கூட இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும், என்னோட கார்ல யாரோ ஒருத்தங்க இடிச்சிட்டாலும் சரி, என்னோட பைக்ல போன வாரம் ஒருத்தர் போகும்போது உள்ள விழுந்து என்னோட பைக் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு மேல செலவு வந்தப்ப கூட நான் அதான் சொன்னேன், பைக் போனா போயிட்டு போகுது சார், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுட்டு, சாரி தம்பி மன்னிச்சுக்கங்க, அது என்னோட தவறு அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, எவ்வளவு பெரிய வயசுல எனக்கு மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்னேன். இந்த பைக்கை விட அந்த ரோட்டில் நடந்து போன அந்த நபர் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். அப்ப என்ன அப்படின்னா, நபர்களை லவ் பண்ணுங்க, பொருட்களை லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ள முடிச்சுக்கலாம் சார். புரியல சார். இன்னொரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ள முடிச்சுக்கலாம் நேரம். அதே மாதிரி பங்கேற்பாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு, யாரும் இந்த ஸ்கிரீன்ல கிறுக்கிற வேலை வேண்டாம். பாருங்க, அடுத்த ஸ்கிரீன் ஒயிட்டா இருக்கு, நீங்க கிறுக்குனது இப்படி இருக்கே, இது நல்லா இல்லையே, சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுக்காதீங்க செல்ல. ஆமா, யாரும் செல்ல வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுக்காதீங்க, இந்த மாதிரி வேலை வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்த இது டிஸ்டர்ப் ஆகும். இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிருங்க. யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நான் பண்ணிடுறேன் மாமா. எஸ். சோ இவ்வளவு நேரம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். இதுக்கப்புறமா ரொம்ப ஷார்ட்டா என்ன பண்ண வேணாம் அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். சோ இந்தந்த விஷயங்களை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உறவுகள் ரொம்ப தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட். யாரையும் ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஒண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கள பார்த்து இது தவறு 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 தவறுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காதீங்க. அவங்கள்ட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டீங்க, முழுசா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதுக்கு செம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சந்தோஷ் சுப்பிரமணியத்துல மாதிரி. சந்தோஷ் சுப்பிரமணியத்துல அவங்க அப்பா கையில கொடுத்துட்டு போய் ஆபீஸ்ல உட்காந்து எல்லா வேலையும் இவரே முடிச்சு வச்சுட்டு பையனை சும்மா போயிட்டு வர வைக்கிற மாதிரி. இதுக்கு பேர் தான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்காதீங்க. இது உங்களுடைய உறவுகளை இன்னொரு நபரோட சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய உங்களுக்கு பாதிக்கும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மிஸ்டேக்ஸ். சோ உங்க கூட இருக்கக்கூடிய நபரோட மிஸ்டேக்கை மட்டுமே எப்பவுமே சுட்டி காட்டாதீங்க. ரீசெண்டா நாங்க ஒரு பேரண்ட்ஸை மீட் பண்ணோம். பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது அவங்களோட பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சு இப்போ இது போறான், 10th போறான். அவனை கவுன்சிலிங் கூட்டி வந்திருந்தாங்க. கவுன்சிலிங் கூட்டி வரும்போது உட்கார வச்சு பேசும்போது உங்க பையன் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கிட்ட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, இது வரைக்கும் அவன்கிட்ட பிளஸ்ன்னு ஒண்ணு கூட பார்த்தது இல்லை சார் அப்படின்னாங்க. அப்ப நான் அழகா ஒரே விஷயம் தான் சொன்னேன், கவுன்சிலிங் பண்ண வேண்டியது உங்க பிள்ளைக்கு இல்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு நபர்கிட்ட கூட அவ்வளவு பிளஸ் இருக்கு, ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் அவ்வளவு நல்ல விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது, தேடி தேடி அதை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசெண்டா ஒரு இதுல பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே கேம்ஸுக்கு ஏன் அடிக்ட் ஆகுறாங்க, ஏன் இந்த இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுட்டி டிவில இருந்து இப்படி எல்லா இதுக்கும் ஏன் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த டிவி எல்லாம் அவ்வளவு அப்ரிசியேட் பண்றாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சோட்டா பீமோ அல்லது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கள திரும்ப திரும்ப அதை சொல்ல வைக்கிறாங்க. எங்க இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப அந்த ரிப்பீட் பண்ண வைக்கும்போது அவங்களை என்கேஜா வச்சுக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் குழந்தை எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்குது, என் குழந்தை எப்ப பார்த்தாலும் லேப்டாப் நோண்டிக்கிட்டே இருக்கு, என் குழந்தை எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்க பிள்ளை டிவி பார்க்கலன்னா அந்த பிள்ளைக்கு என்கேஜ் பண்றதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா உங்கள்ட்ட எந்த விஷயமே இல்லை. அதனாலதான் அப்படி பண்றாங்க. அப்படி மிஸ்டேக்கை மட்டுமே போக்கஸ் பண்ணாதீங்க. இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம், சரி சார் மிஸ்டேக்கை போக்கஸ் பண்ணவே இல்லைன்னா என் குழந்தையோடவோ அல்லது என் கூட இருக்க என்னோட மனைவியோ என்னோட இவங்களோட ஹஸ்பண்டோ என் பிள்ளையோட மிஸ்டேக்கை நான் எப்பவுமே சுட்டி காட்டவே இல்லைன்னா எப்படி சார் அவன் திருந்துவான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அதற்கும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். இதுக்கு சைக்கலாஜிக்கலா என்ன ஒரே விஷயம், ரொம்ப சரியான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மிஸ்டேக்கை எப்பவுமே சுட்டி காட்டுங்க. ஆனா அந்த மிஸ்டேக்கோட அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் மிஸ்டேக்கோட கம்பேர் பண்ணி சுட்டி காட்டாதீங்கன்னு சொல்றாங்க. நீ எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க, போன மாசமே நீ இதைத்தான் சொன்னேன், நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் மிஸ்டேக்கோட நீங்க கம்பேர் பண்ணி பண்ணும்போது இந்த உலகத்தில் எந்த நபராக இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கை ஏத்துக்க மாட்டாங்க, உங்க மேல வெறுப்பு தான் ஏற்படுத்துவாங்க. இப்ப நீங்க மிஸ்டேக்கை இது பண்ணும்போது சுட்டி காட்டும் போது அன்னைக்கு நடந்த மிஸ்டேக்கை மட்டும் சுட்டி காட்டுங்க, அப்ப பண்ண மிஸ்டேக்கை மட்டும் சுட்டி காட்டுங்க. இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும்.
சோ மூணாவது என்ன அப்படின்னா டோன்ட் டிஸ்மிஸ் ஐடியா. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களோட நண்பர்கள், உங்களோட உறவினர்கள், உங்களோட குழந்தைகள், உங்களோட பேரன் பேத்திகள், இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு நபர் உங்களோட பிசினஸ்க்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா, இவ்வளவு வருஷம் 40 வருஷம் நான் இந்த பிசினஸ் பண்ணிருக்கேன், 60 வருஷம் இந்த பிசினஸ் பண்ணிருக்கேன், நாங்க தலைமுறை இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தலை சிறந்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த பியூனா இந்த மாதிரி இருந்தவங்க தான் நிறைய ஐடியா கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருக்காங்க. இன்னமும் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உங்கள் குழந்தைகளுடைய உங்களோட பேர பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. இன்னைக்கு 5 வயசு குழந்தை நமக்கு அவ்வளவு ஐடியா கொடுக்குது, 10 வயசு குழந்தை அவ்வளவு ஐடியா கொடுக்குது. இன்னும் நாங்க அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவோம், யாரோ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 5 பிசினஸ் எடுத்துட்டு போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஒய்ஃப் எந்த பிசினஸை பார்த்து ஓகேன்னு சொல்றாங்களோ நிச்சயமா அந்த பிசினஸ் சிறந்த பிசினஸா இருக்குன்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளோட மைனஸ் பிளஸ் எல்லாமே. அது மாதிரி யாரோட ஐடியாவையும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து டோன்ட் மேக் எம்ப்டி ப்ராமிஸ். உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, நபர்களுக்கு, உறவினர்களுக்கு அல்லது உங்களுடைய மனைவி, குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எம்ப்டி ப்ராமிஸ் பண்ணாதீங்க. போற போக்குல சரி பார்க்கலாம், அடுத்த வாரம் நான் பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன், இது வாங்கி கொடுத்துறேன், நான் இப்படி எல்லாம் மாத்திக்கிறேன் அப்படின்னு எம்ப்டி ப்ராமிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தலையே போனாலும் சரி, ஏன் உசுரே போனாலும் அந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணிருங்க. அப்ப இந்த உறவுகள் உங்களை விட்டு போகாம அழகா இருக்கும். இதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். டோன்ட் மெஷர் எம்ப்ளாயி சக்சஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி சக்சஸ்ங்கிறத நீங்க இன்னொரு நபரோட சக்சஸ்ன்னு மாத்திக்க முடியும். உங்கள் கூட இருக்கக்கூடிய யாரோட சக்சஸையும் நீங்க மெஷர் பண்ணிடாதீங்க. உங்க ஒய்ஃபுக்கு இதுதான் வரும், இதுதான் வராதுன்னு மெஷர் பண்ணிடாதீங்க. உங்க பிள்ளைக்கு இதுதான் வரும், அதுதான் வராதுன்னு மெஷர் பண்ணிடாதீங்க. உங்களை சுத்தி இருக்க யாரையுமே நீங்க மெஷர் பண்ணிடாதீங்க. மெஷர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். நிறைய இடங்கள்ல நம்மளை விட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உறவினர்கள் எல்லாம், நம்மளோட உறவுகள் எல்லாம் உடஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்கள மெஷர் பண்றதா. நீ எல்லாம் என்னத்தை போய் பண்ணி என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அவங்கள நிறைய காலி பண்ணிருக்குன்னு சொல்றோம். அடுத்தது அப்படின்னா டோன்ட் செட் அன்ரியலிஸ்டிக் டெட்லைன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கிட்டே நீங்க டார்கெட்டா கொடுக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைன் எதுவும் பிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது பிக்ஸ் பண்ணாலும் அப்படிப்பட்ட பிரச்சனையே வந்துடும். நெக்ஸ்ட் டோன்ட் பிக் ஃபேவரேட். இந்த ஃபேவரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்குன்னா 5 பிள்ளைங்களே ஒரே மாதிரி பாருங்க. இது நம்மளோட ஃபேமிலியிலே இன்னைக்கு நிறைய இருக்கு. 5 பிள்ளைங்கள சில பிள்ளைங்களை ரொம்ப க்ளோஸ் ஆகும், ஒரு பிள்ளைங்களை ஒதுக்கி வைக்கிறதும் இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி உங்களோட பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 4 பேத்துல ஒருத்தரோட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்குது. அந்த அப்படி இருக்கும்போது மீதி இருக்க 4 பேருக்கும் நீங்க வந்து பிடிக்காத நபரா மாறிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான் இது. ஸ்பீடு கார்த்தி சார் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை பார்த்திருந்தாலும் கூட அவரு சொன்னப்பதான் அது நல்லா அழகா இருந்தது. அதை நான் சொல்லி இந்த இடத்துல நான் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தீப்பெட்டியை எடுத்து நீங்க பத்த வைக்கும் போது அந்த தீப்பெட்டியோட கடைசி குச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த தீப்பெட்டியோட கடைசி குச்சியை எப்படி பத்த வைப்பீங்க அப்படின்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா அழகா அப்படி கொண்டு போய் பத்த வைப்போம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா தீப்பெட்டியோட கடைசி குச்சி அதுதான் இருக்கு, அதுக்கு அடுத்ததான் அடுத்த குச்சி இல்லை அப்படிங்கறதுனால பார்த்து பத்த வைப்போம். அதை ரொம்ப அழகா சொல்லும்போது சொல்லுவாங்க, தீப்பெட்டியோட கடைசி குச்சியை பத்த வைக்கும் போது இருக்கிற அக்கறை முதல் குச்சியை பத்த வைக்கும் போது இருந்தா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில விட்டுறலாம்னு சொல்றாங்க. அது மாதிரி யாரோ ஒரு நபரையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இழந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நான் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவங்கள நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரையோ அல்லது அந்த விஷயத்தை இழந்ததுக்கு அப்புறமா ஃபீல் பண்றதை விட அந்த நபரோ அந்த விஷயமோ என் கூட இருக்கும்போது ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமாக அந்த சிறப்பான வாழ்க்கையை எல்லாம் உள்ள இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பளித்த உங்களை அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். நிச்சயமா இங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற அளவுக்கு இல்லை. எல்லாருமே உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய பேரன் பேத்திகள் கணக்குல தான் நான் வருவேன். ஸோ அப்படி இருந்தாலும் என்னுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்த உங்களை அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் ஒரு சரியான தருணத்தில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பாக இந்த வகுப்பை எடுத்து சென்றீர்கள். இன்னும் உங்களுக்கான நேரம் சில நேரம் இருக்கிறது. இருங்க, ஒரு யோகா முடிச்சுட்டு உங்களுக்கான தொடர்பை தருகிறோம். ஐயா சம்பத் ஐயா, வேகமாக யோகா முடியும். நல்லதுங்க ஐயா, வேகமான யோகாவை நீங்க செஞ்சிடலாங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக நாள்தோறும் ஒரு யோகாவில் கஸ்தூரி வின்னர்ஸ் அவர்கள் நம்மளுடைய யோகா அருணி ஜோதி செஞ்சு காமிக்க போறாங்க. கஸ்தூரி வின்னர்ஸ் அவர்கள் நம்மளுக்கு அதனுடைய பயன்கள் சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போறாங்க. அக்கா வாங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் வந்து குப்த பத்மாசனம். குப்த பத்மாசனம்னா பத்மாசனம் மறைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். ஹிடன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரணி பாப்பா பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம் ஹரணி. காலை நீட்டிட்டு மெது மெதுவா பண்ணி காட்டு. அப்பதான் உன்னை பார்த்து அவங்க காப்பி பண்ணி அவங்களும் பண்ணி பார்ப்பாங்க, செய்து பார்ப்பாங்க. ஓகே, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி போயேன். இந்த பக்கம் திரும்ப தானே பார்க்க முடியும். காலை மாத்தி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே குப்புறப்படுத்து பத்மாசனம் காணாம போயிடும். அதனாலதான் குப்த அப்படின்னு அந்த பேரு, குப்த பத்மாசனம். பத்மாசனம் போட்டாலே நிறைய நன்மைகள் இருக்கு. இதுல குப்த பத்மாசனம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு நன்மைகள். நீங்க செய்து பார்த்தா அவங்க நீங்க அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கை முன்னாடி நீட்டலாம். கை முன்னாடி நீட்டிட்டு நமஸ்கார முதிரையில வைக்கலாம். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை வந்து முதுகு பின்னாடி வச்சு கழுத்துக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி கையை பின்னாடி எடுத்துட்டு போவாங்க. பாருங்களேன், இப்ப என்னென்ன இடம்லாம் இழுக்கப்படுதோ அங்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன், பிராணா லெவல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம மெயினா இந்த முதுகு தண்டுல இருக்கிற கழிவெல்லாம் நீங்க இது பண்றதுனால கழுத்து வலி, முதுகு வலி, இந்த ஷோல்டர் பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த வலியெல்லாம் குறைக்கலாம். நிறைய பேரால நேரா உட்கார முடியாதவங்க இதை அடிக்கடி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா நேரா உட்கார முடியும் அவங்களால. எல்லா ஆசனம் பண்ணாலும் மனசுல அமைதி கிடைக்கும். யோகாவோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா மனசு அமைதியாகும். இப்போ மெதுவா எழுந்துக்கோங்க ஹரணி. குப்த பத்மாசனம் நீங்களும் செய்து பாருங்க, கண்டிப்பா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கிறதையும் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் வேகமா வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பை உடனே கொடுத்தோம். ஏன்னா அவருக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகமா கொடுத்ததுனால நீங்க தாமதிச்சு இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. யோகாவில் வந்து சிறப்பு மிக்க நன்றிங்கம்மா. பாப்பா ஹரணி ஜோதிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா ஆதிகிருஷ்ணன் ஐயா, பண்பரசன் எடுத்துட்டு போங்க கலந்துரையாடல. நன்றி நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு, அருமையா இருந்தது. முதலாவதா வந்து கை தூக்கி இருக்கிறது ராஜசேகரன் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. சுருக்கமா கேட்டீங்க அப்படின்னா பங்கேற்பாளர்களுக்கு அடுத்தடுத்து வரவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அமையும். அதனால உங்க கேள்வியை வந்து ரொம்ப சுருக்கமா வச்சுக்கலாம். ஐயா ராஜசேகரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. பயிற்சியாளர் ஐயா வந்துட்டாரா? ஆதிகிருஷ்ணன் ஐயா வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி பண்பு. மிக சீரிய ஒரு நிகழ்வு. ஆதி அவர்களை நிறைய நேரங்களில் சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கோம். மிக சிறப்பா அவருடைய முழு வகுப்பு இன்னைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவருடைய இந்த செஷன் நல்லா போகும். நமக்கான அந்த வாய்ப்புல மிக குறைவா தான் கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. ஆதி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள். நிறைய செய்திகள் இன்னைக்கு கத்துக்கிட்டோம். குறிப்பா பிலீவ், ட்ரஸ்ட், அதுவும் உங்களுடைய குருநாதர் வழியா ஒரு விஷயத்த சொன்னீங்க. இன்னைக்கு அதுல ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயா நன்றி. ஐயா நன்றி நன்றி. அடுத்து கலை தாமரை ராஜேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ஆதி, உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலியில நடந்த ஒரு நிகழ்வு. அவ மேரேஜ் ஆகி போன உடனே அவளுக்கு வேலைக்கு போனங்கிற சுச்சுவேஷன் வந்துருது. அதனால அவ குழந்தைய வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து வளர்க்க விட்டுட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி இதுவா போயிடுறது. அது கல்யாணம் போன பிறகு வரையும் அந்த குழந்தை வந்து பிரியமா இல்லை அவள்கிட்ட. அது வந்து உண்மை. அப்புறமா அந்த குழந்தை பிரிஞ்சுட்டு அவ வந்து பிரியமா இருக்கா. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இன்னமும் அவளை வந்து முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குழந்தைகிட்ட வந்து அவ இன்னும் என்ன பண்ணணுங்கிறது தான். இப்ப அந்த குழந்தை பிரியமா இருக்குங்கிறத விட முந்தி நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைகிட்ட இருக்கிற நேரத்தை வந்து அவ இழந்துட்டா. இப்போ அதை ஃபீல் பண்றா. அவ ஃபீலிங்க புரிஞ்சுன்னு அந்த குழந்தை பிரியமா இருக்கு. இருந்தாலும் இன்னும் அந்த குழந்தைகிட்ட வந்து அவன் நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு வந்து உங்களுடைய ஐடியா என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி நன்றி. உங்களோட நன்றி நன்றி நன்றி.
இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட நாங்க சொல்ற எந்த விஷயமும் நிச்சயமா அவங்களுக்கு போய் சரியா சேர்ந்துராதுன்னு நினைக்கிறேன். பட் உளவியலா சில விஷயங்களை மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, நான் பேசலாம். சோ உளவியலா சில விஷயங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க திடீர்னு ஒரு விஷயத்தை வேணா மாத்திக்கலாம், ஆனா குழந்தைகள் அவ்வளவு சீக்கிரம் எதையும் என்ன சொல்ற எதையும் அவங்க மாத்திக்க மாட்டாங்க, டக்குன்னு மறக்கவும் மாட்டாங்க. அதற்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். நிச்சயமாக தொடர்ந்து அவங்களுக்கு நீங்க அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறிடுவாங்க. நன்றி, நன்றிங்கண்ணா. அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க மைக் மியூட்டா இருக்கும். அடுத்து போலாம்னா அடுத்ததாக அம்மா வேண்மாலமா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்கம்மா. வணக்கம். மிக சிறப்பா இருந்தது, நம்பிக்கை ஊட்டும் உரை பொழுது. எனக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லணும். இப்ப நம்ம வெளியெல்லாம் போறோம், அப்ப போகும்போது ஒருத்தர் ஒரு பேருந்துல போகும்போது மிதிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கால, அப்ப நம்ம ஏதோ ஒரு வார்த்தை அவங்க மன்னிப்பு கேட்டா கூட விட்டுட்டு நாங்க நகர்ந்துடுறோம். அதே வீட்டுல அந்த மாதிரி நடக்கும்போது, இப்ப நீங்க ஒரு குழந்தை கார்ல கிறுக்கிச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்ப அதை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம. அதாவது நம்மள வெளியில எப்படி மூணாவது மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் அந்த மாதிரி வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீங்க அந்த வேற யாராவது கிறுக்கிருந்தா கூட அவர் அப்படி அடிச்சிருக்க மாட்டாரு, திட்டிட்டு விட்டுருவாரு ஒரு வார்த்தை. அது நம்ம வீட்டு இவங்க மனைவியோ கணவனோ ஏதோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணா கூட நமக்கு கோபம் வருது. அது அவங்கள நீங்க மூன்றாவது நபரா பார்க்கணும். அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த சிக்கல் வராது, மன்னிக்கிற தன்மை வரும் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இது சரியா நான் சொல்றது கருத்து? நீங்க என்ன? இல்லைங்கம்மா, அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நீங்க ஒரே மாதிரி எல்லா இடங்கள்லயும் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியிலயும் நடந்துக்கங்க, வெளியில இருக்கிற மாதிரி வீட்லயும் நடந்துக்கங்க, அப்பதான் அது சரியா இருக்குன்னு சொல்லி ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 2 வார்த்தையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கு போகும்போது நாங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாவே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு முதலாளி அவங்க எம்ப்ளாயிஸ்ட பேசுற மாதிரி அவர் எல்லா இடங்கள்லயும் நடந்துக்கிறது இல்ல. ஒரு எம்ப்ளாயிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஆன் டயத்துக்கு பர்ஃபெக்டா வரணும்னு சொல்றாங்க. ஆனா அதே முதலாளி இன்னொரு இடத்துக்கு அந்த எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா அவங்க லேட்டா தான் போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டு பாத்துக்கிறாங்க. நீங்க சேலரி தர, அதனால வேற வழி இல்ல, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரியான இதுலதான் இடங்கள்லதான் அவங்களோட நம்பிக்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதையே தான் நிறைய ஃபேமிலிலையும் பண்றாங்க. இன்னைக்கு முதலாக ஒரு கணவனோ மனைவியோ உள்ள வரும்போது ஒரு பிரமிப்பிடையே வர்றாங்க. எப்பவுமே இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2018க்கு அப்புறமா ஒரு சர்வே ஒண்ணு சொல்லுது, 54 marriages end with the divorce அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு 100 கல்யாணம் நடக்குதுன்னா அதுல 54 கல்யாணங்கள் டிவோர்ஸ்ல தான் போய் முடியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதலாக லைஃபுக்குள்ள என்ட்ராகும் போது அவங்க பார்த்து பிரமிக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை பூரா நடந்துக்கிறது இல்ல. அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய அவங்களுக்கு சரி நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான், எங்கேயோ படித்ததாக எனக்கு ஒரு சின்ன நினைவு, எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு கவிதையாவே வந்திருந்தது ஒரு சென்டென்ஸா. அதை நான் சொன்னா இதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 58 வயது வரை என்னுடைய சம்பளத்திற்காக ஓடினேன், நிறுவனத்திற்காக ஓடினேன், என்னோட ப்ரொமோஷனுக்காக ஓடினேன், என்னோட ஓனருக்காக ஓடினேன், பிளஸ் என் கூட வேலை பார்க்கிற என்னோட கொலீக்ஸுக்காக ஓடினேன், எல்லாமே ஓடினேன். 58வது வயதில் இவர்கள் அனைவரும் என்னை கைவிட்டு நான் வீட்டில் அமர்ந்த போது என்னை தாங்கி பிடித்தது எனது மனைவிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 58 வயசு வரைக்கும் அது மட்டுமே ஓடிட்டு இருந்துட்டு அதுதான் உலகம் இருந்து திரும்பி பார்க்கும்போது நாளைக்கு இவங்க தான் இருக்க போறாங்க. நிச்சயமா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகா யாரு சரியா பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கதான் ஸோ ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்ப வெளியில எப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி வீட்டுல நடந்துங்க. அம்மா சொன்னது ரொம்ப எக்ஸலண்டான பாயிண்ட், அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்க சொன்னது சரிதான்மா. அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கணும். அதை எகைன் ரிமைண்ட் பண்ணதுக்கு நன்றி. நன்றிங்கண்ணா. அடுத்ததாக வினை தீர்த்தான் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் ஐயா கேள்வியை. ஐயா உங்க குரல் கேட்கல ஐயா. வரிசை செறிவில் குறைவா ஐயா. இல்ல உங்க குரல் கேட்கல. உங்க கேள்வி என்ன சாட் பகுதியில போட்டுருங்க, அதுக்கான பதில் அண்ணா சொல்லிடுவாங்க.
நன்றி ஐயா. உங்க கேள்வி வந்து சாட் பகுதியில போட்டுருங்க ஐயா. தொடர்ந்து உங்க அலைவரிசை வந்து சரியா இல்ல, கேட்கல உங்க குரல். நன்றி. அடுத்ததாக ராமமூர்த்தி ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக சிறு வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெளிவான சிந்தனை நல்லா இருக்கு. அது ஒன்று இந்த கல்யாணமாகி போகும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பல பேர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதை விட ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, இந்த இப்போ சொன்னார் இல்லையா டைவர்ஸ்ன்றது, அது இல்லாமல் இருக்குன்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நீங்க மேன்மேல சிறப்பாக வருவீங்க. நன்றி, வணக்கம். கேக்குதுங்களா? நன்றிங்க ஐயா. நன்றி. நான் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் பயிற்சியாளர் ஆதிகிருஷ்ணன், உங்களோட இது மைக் மியூட்டா இருக்குங்களா சார்? இருக்கேன் சார். சரி, நன்றி ஐயா. ராமமூர்த்தி ஐயா நன்றி. அடுத்து குடியாத்தம் குமணன் ஐயா. ஐயா குமணன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். கேக்குதுங்களா? ரொம்ப குறைவா கேக்குது உங்க குரல். இருங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? அருமையா கேக்குது, பேசலாம். சரி தம்பி, நான் சொல்றேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. சகுனி மகாபாரதத்துல கடைசி வரைக்கும் திருந்தல, ராமாயணத்துல ராவணன் கடைசி வரைக்கும் திருந்தல, பாகவத்துல கம்சன் கடைசி வரைக்கும் திருந்தல, யூதாசன் திருந்தல, எட்டையப்பனும் திருந்தல, ஜெயச்சந்திரனும் திருந்தல. இப்படி அது ஔவையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. 100 ஆண்டு பழகினும் மூர்க்கரின் கேண்மை நீர்க்குள் பாசி போல் வேர்கொள்ளாது அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை தான் முக்கியம் சொன்னா, அப்ப அவநம்பிக்கைங்கிற சொல்லு எதுக்கு தோன்றுது? எல்லா மொழிகளிலும் அவநம்பிக்கைங்கிற ஒரு சொல்லு இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் வெறும் கற்பனை வாழ்க்கைக்கு தான் சரியா இருக்குமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. மன்னிச்சோம்னு வச்சுங்க, மேலும் மேலும் மன்னிக்கணும்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கண்ணன் கிட்ட திருதராஷ்டிரன் சொல்றான், நீ பஞ்சபாண்டவர்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்ற, என் மகன் துரியோதனுக்கு அறிவுரை சொல்ல மாட்டான், அவன் கெட்டவனாவே இருக்கிறான்னு. சரி, நான் உன் மகனுக்கும் அறிவுரை சொல்றேன்னு சொல்லும் போது அவங்கிட்ட போய் அறிவுரை சொல்றான். அதுக்கு துரியோதனன் சொல்றான், இதை பாரு கிருஷ்ணா, பஞ்சபாண்டவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அவங்களுக்கு போய் சொல்லு. எனக்கு நல்லது கெட்டது தெரியும், ஆனா நான் கெட்டது தான் செய்வேன் அப்படிங்கிறான். சரி, கோட்ஸேவை சுட்டுட்டானுங்க, காந்தியை சுட்டுட்டானுங்க கோட்ஸே கூட்டம். எதோ தவறி போய் உணர்ச்சி வசப்பட்டு சுட்டுட்டுன்னு நான் சொல்றானுங்க இல்லையே. அவங்க சுட்டதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறானுங்களா? அவங்கள போய் நீங்க என்ன சொல்லி திருத்துவீங்க? அன்பினால் என்னத்தையும் சொல்லி திருத்துவீங்க? நீங்கள கூட அந்த ஆங்கில வார்த்தைகளை தான் அதிகமா பயன்படுத்துறீங்க. நீங்க தமிழ் வார்த்தையை பயன்படுத்தின்னு உங்களை நம்ப முடியுமா? முடியாது. நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்ததோ அதை விட வலிமை வாய்ந்தது அவநம்பிக்கைன்னு ஒரு சொல் இருக்குது. நீங்களே பாருங்க, 1ஆவதுல இருந்து நீங்க படிச்ச படிப்பு வரைக்கும் ஆசிரியர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க. அதுல நல்ல ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியனா இருப்பான், மக்க ஆசிரியர் மக்கா தான் கடைசி வரைக்கும் இருப்பான் என்பதை எல்லாம் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். உங்க பேச்சு அவ்வளவா எனக்கு பிடிக்கல. இல்ல, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவருக்கு அதுக்கான முரண்பட்ட கருத்தா போகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எகென்ஸ்டா நான் பேசினேன், அதுக்கப்புறம் என்னோட கருத்துக்கு எகென்ஸ்டா அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் அந்த நபர் அப்படி நடந்து கொண்டதற்கு பின்புலங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்க சகுனியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பின்புலம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கதை உண்டு. அதை புரிந்து கொண்டால் இன்னொரு நபரோட நாம சரியா பண்ணலாம்னு சொன்னேன். இன்னொன்னு நான் சொல்லும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களை நம்புங்கன்னு சொன்னேனே தவிர, ரோட்ல போற தெருவுல போறவங்க எல்லாத்தையும் நம்புறது அப்படிங்கிறது அடுத்தது. இன்னொன்னு, ஒரே ஒரு கோச்சே தான் இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கீங்களே தவிர, வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அத்தனை நபரும் அந்த மாதிரி உங்களை துப்பாக்கி எடுத்து சுற்றுறது இல்ல. இது வரைக்கும் ஒரு சகுனி தான் இந்த மகாபாரதத்துல வந்திருக்காரே தவிர, வாழ்க்கையில நீங்க மீட் பண்ற அத்தனை பேரும் சகுனி அல்ல.
அந்த ஒரு சகுனிக்காக நீங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் சகுனியாக பார்த்து விடாதீர்கள் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேனே தவிர சகுனியே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எகைன் இதை பத்தி நிறைய ஆர்கியூமெண்ட் அது மாறிட வேணாம். அதனால அவரோட கருத்துக்கு நான் மறுத்து பேசல. நான் சொன்ன கருத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். இந்த உலகத்தில் ஒரு சகுனி தான் உருவாயிருக்காரு, ஒரு துரியோதனன் தான் வந்திருந்தாரு, இன்னொரு துரியோதனன் வரவே இல்லை. அப்படியே துரியோதனன் அப்படி நடந்து கொண்டதற்கு பின்புலங்கள் நிறைய கதைகள் உண்டு. அந்த கதையை இன்னும் கொஞ்சம் நீங்க சரியாக இன்னும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்கும். சகுனி அப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் அவ்வளவு இருக்குது, துரியோதனம் அப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் அப்படி இருக்குது. இப்படி ரொம்ப அழகாவே சொல்லுவேன். சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சதாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காம போனதாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அப்ப சிரிக்காம போனது யாரோட தப்பு, அங்க இவங்களோட தப்பா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நிறைய இருக்கு. இங்க ராமனாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ராவணனுக்கும் ஒரு மிகப்பெரிய உண்டு. நாங்க அடிக்கடி சொல்லும்போது ரொம்ப விளையாட்டா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒண்ணு கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஒண்ணு நான் கட்டிக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா வேணான்னு சொல்லணும். ராமன் எதுக்கு மூக்க பிடிச்சு அறுத்து விட போகணும்? அதனாலதானே அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. தங்கச்சியை யாரு பண்ணாலும் யாருக்குத்தான் அந்த வேகம் வராது. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய விவாதங்கள் போக ஆரம்பிக்கும். அப்படி விவாதங்களை மட்டுமே நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா நானும் தயாராக உள்ளேன், அந்த விவாதத்திற்கும் தயாராக உள்ளேன். நன்றி. ஆனா நன்றி. நிறைவாக ஞானசேகரன் ஐயா துபாயில இருந்து. மிக சிறப்பாக சொன்னீர்கள் தம்பி. நம்பிக்கையில அவநம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன செய்திகள் பல இன்றைக்கு ஏற்புடையதுதான். பலர் குடும்பத்துல குழந்தைகளை நம்புறதில்ல. குழந்தை எத்தனை தடவை உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டோம். இந்த நம்பிக்கை என்பது அது ஒரு நூலை போன்றது. அதை பிடித்துக்கொண்டு நடப்பது நல்லது. அதனால இன்றைக்கு நீங்க இந்த விவாதங்கள் தேவையில்லை என்று சொன்னது சரிதான். என்றால் விவாதம் என்று வந்தால் அது தனியாக மேடை போட்டு பேச வேண்டிய விவாதங்கள். எனவே உங்களுடைய செய்திகள் பல நிலைகளிலே சரியானது. தந்தை பெரியாரிடம் சென்று கேட்டார்கள், எப்படி மதிக்க வேண்டும் என்று. உன்னை எப்படி மற்றவர் மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை போல நீங்கள் மற்றவரை மதிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்வார்கள். அதை போல நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதனால நம்பிக்கை என்பது மிக அவசியம். அவநம்பிக்கை என்பது இருக்கத்தான் வேண்டும். எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை வந்தால் நம்ம வாழவே முடியாது. நம்பிக்கை அடிப்படையாக நம்ம சுற்றி இருப்பவர்களை நம்பி நாம் காரியம் மாற்றினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை உங்கள் உரையில் தெளிவாக சொன்னீர்கள். இளம் வயதில் இன்னும் நிறைய நீங்கள் கற்க வேண்டும், நிறைய மக்களுக்கான பணியை ஆற்ற வேண்டும். காலம் இன்றைக்கு மிக வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலத்தில் உங்களை போன்ற இளைஞர்கள் நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் மக்கள் மன்றத்திலே நீங்கள் விதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மூட நம்பிக்கையற்ற நல்ல நம்பிக்கைகளை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வாருங்கள். உங்கள் செயல் சிறக்க, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். வணக்கங்கள். வாழ்க பெரியார். ஐயா நன்றி. நன்றிங்க ஐயா. ஆனா நன்றி. சமத் மர்மமா நல்லது பண்பு. நல்லது. எண்ணம் என்ற ஒரு வார்த்தையில் தான் வாழ்க்கையே அமைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த எண்ணம் நல்லா இருந்தா நம்ம கண்ணாடி மாதிரி நம்மளும் அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்றதை சொல்லிட்டு அடுத்த நிகழ்வாக நாள்தோறும் ஒரு கவிதையில் கவிஞர் தங்க துரையரசி அவர்கள் இப்பொழுது நம்முடைய கவிதை வாசிக்க வருகிறார். சகோதரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சம்பத்குமார் சகோ, என்னோட கேக்குதுங்கம்மா. ஓகே, நன்றி. கலந்துரையாடல் களத்தில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று என்னுடைய கவிதை, இது ஒரு புது கவிதை. தலைப்பு பேரழகி. கவிதையின் தலைப்பு பேரழகி. அஃதொரு காலம், அப்போதெல்லாம் நான் அழகு பதுமை, அப்போதும் இப்போதும் நானின்றி அமையாத உலகில் நானே பேரழகி. உயிர்களின் தோற்றமும் வாழ்வும் என்னால் தான், உலகின் உயிர் காக்கும் அருமருந்தும் நான் தான். மலைமடியில் பிறக்கையில் கண்ணாடி போல் மேனி, கவின் நடை, சிறு குதிப்பு, பெரும் ஆரவாரம், தரை வந்ததும் தவழ்தல். மலைமடியில் பிறக்கையில் என்னிடம் கண்ணாடி போல் மேனி, கவின் நடை, சிறு குதிப்பு, பெரும் ஆரவாரம், தரை வந்ததும் தவழ்தல். அதுவரை என்னிடம் இருந்த ஆரவாரம்
இப்போது என்னை காண்போரிடம் இடம் மாறி இருக்கிறது. அதுவரை என்னிடம் இருந்த ஆரவாரம் இப்போது என்னை காண்போரிடம் இடம் மாறி இருக்கிறது. தனியாத தாகங்கள் என்னை கண்டதும் விடைபெறும். காடும் சோலையும் வயலும் விரியும். தனியாத தாகங்கள் என்னை கண்டதும் விடைபெறும். காடும் சோலையும் வயலும் விரியும். மனம் போன போக்கில் மகிழ்ந்த என் நடை தொடரும். அணை கட்டினாலும் அவர்க்கும் கொடை தரும். மனம் போன போக்கில் மகிழ்ந்த என் நடை தொடரும். அணை கட்டினாலும் அவர்க்கும் கொடை தொடரும். கமுகும் தென்னையும் கரும்பும் வாழையும் இஞ்சியும் மஞ்சளும் வெற்றிலையும் பூவும் மாவும் பெருக்குதல் அல்லவோ என் மகிழ்வாகும். கமுகும் தென்னையும் கரும்பும் வாழையும் இஞ்சியும் மஞ்சளும் வெற்றிலையும் பூவும் மாவும் பெருக்குதல் அல்லவோ என் மகிழ்வாகும். இவையெல்லாம் 50 ஆண்டுகள் முன். அப்போதெல்லாம் நான் அழகு பதுமை. இப்போதெல்லாம் என் கண்ணாடி மேனியில் நான் கேட்காமலே வண்ணம் ஏற்றுகிறீர்கள். நான் விரும்பாத வண்ணம் ஏற்றுகிறீர்கள். நீங்கள் விரும்பாத உங்கள் வண்ண கழிவில் என்னில் வண்ணம் ஏற்றுகிறீர்கள். இப்போதெல்லாம் என் கண்ணாடி மேனியில் நான் கேட்காமலே வண்ணம் ஏற்றுகிறீர்கள். நான் விரும்பாத வண்ணம் ஏற்றுகிறீர்கள். நீங்கள் விரும்பாத உங்கள் வண்ண கழிவில் என்னில் வண்ணம் ஏற்றுகிறீர்கள். சீழ் வடிந்தோடுகிறது என் காயத்தில். சீழ் வடிந்தோடுகிறது என் காயங்களில். எனக்கு பிடிக்காத மனம் ஏறுகிறது என்னில். உங்களுக்கும் பிடிக்காத மனம் ஏறுகிறது என்னில். எனக்கு பிடிக்காத மனம் ஏறுகிறது என்னில். உங்களுக்கும் பிடிக்காத மனம் ஏறுகிறது என்னில். என்னவாயிற்று உங்களுக்கு? உங்கள் அன்னை என என்னை கொண்டாடியவர்கள் தானே நீங்கள். என்னவாயிற்று உங்களுக்கு? உங்கள் அன்னை என என்னை கொண்டாடியவர்கள் தானே நீங்கள். இப்போது ஏன் என் மடி சுரண்டி என்னை மலடியாக்குகிறீர்கள்? இப்போது ஏன் என் மடி சுரண்டி என்னை மலடியாக்குகிறீர்கள்? அப்போதெல்லாம் நான் உங்களை கண்டதும் பாய்வேன். மலர் தூவி மகிழ்வீர்கள், புனலாடி மகிழ்வீர்கள். இப்போதோ சுருங்கி தளர்ந்து பதுங்கி வருகிறேன். இப்போது ஏன் உங்கள் விரல்கள் உங்கள் நாசித்துவாரங்களை அடைத்துக் கொள்கின்றன? இப்போது ஏன் உங்கள் விரல்கள் என் நாசித்துவாரங்களை அடைக்கின்றன? இப்போதோ சுருங்கி தளர்ந்து பதுங்கி வருகிறேன். இப்போது ஏன் உங்கள் விரல்கள் உங்கள் நாசித்துவாரங்களை அடைத்துக் கொள்கின்றன? இப்போது ஏன் உங்கள் விரல்கள் என் நாசித்துவாரங்களை அடைக்கின்றன? என் தவறென்ன? நகரங்கள் அமைத்தீர்கள், நாகரிகம் வளர்த்தீர்கள், வளர்த்தேன் நானும். என் தவறென்ன? குலமழிக்க வந்த கோடாரி ஆனீர்கள், கொட்டம் அதிகரித்தீர்கள். பொறுத்தேன். உங்கள் களி முற்றிற்று, கலியும் முற்றிற்று. உங்கள் களி முற்றிற்று, கலியும் முற்றிற்று. கொட்டமடக்கவே வந்ததோ கொரோனா, உங்கள் கொட்டமடக்கவே வந்தது கொரோனா. வீடடங்கி இருக்கிறீர்கள். இன்று பல வண்ணங்கள் மறைந்து பச்சையும் நீலமும் தெரிகிறது என்னில். வீடடங்கி இருக்கிறீர்கள். இன்று பல வண்ணங்கள் மறைந்து பச்சையும் நீலமும் தெரிகிறது என்னில். இப்படியே இருந்தால் ஒரு நாள் என் மேனி கண்ணாடியாகும், உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும். இப்படியே இருந்தால் ஒரு நாள் என் மேனி கண்ணாடியாகும். அப்போதும் இப்போதும் நானின்றி அமையாத உலகில் நானே பேரழகி, மீண்டும் நானே பேரழகி. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ஒரு செறிவான ஒரு கவிதை, பெண்ணியம் சார்ந்த வார்த்தைகளை போட்டு சிறப்பாக எழுதி வந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நாங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் பற்றிய ஒரு கவிதை அப்படிங்கிற இதில் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அந்த நாளின் தலைப்பை ஒட்டிய கவிதையை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது புதுமையாக தான் இருந்தது. நன்றி. தொடர்ந்து கொண்டிருக்கோம். நன்றிங்க மாமா. அடுத்ததாக நாளை நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளைக்கு கூட்டம் எண் 185வது கூட்டம், இலக்கிய களம், இலக்கியத்தில் பெண்கள் அப்படின்ற தலைப்புல தமிழ் திரு வருணனி அம்மா நாகூர்ல இருந்து பேச இருக்கிறாங்க. நாளைக்கும் நாள்தோறும் நிலைசையில செல்லங்குப்பம் அண்ணா, செந்திலன் அண்ணா, அண்ணன ரமேஷ் அண்ணா பாட இருக்கிறாங்க. நாள்தோறும் ஒரு யோகால கஸ்தூரி நரசு அம்மா அவர்களும் ஹரிணி பாப்பா அவர்களும் யோகா செய்து காட்ட இருக்கிறாங்க. நாளைக்கு நாள்தோறும் ஒரு கவிதையில கவிஞர் கேத்ரின் மட்டில்டா அம்மா அவங்க கவிதை வாசிக்க இருக்கிறாங்க. பங்கேற்பாளர்கள் நாளைக்கும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காந்திரனி மாமா தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஸ்லைடு போட்டு அடுத்ததாக நமது களம், வியாழந்தோறும் நடக்கின்ற நமது களத்திலே என் வீட்டு தோட்டத்தில் எல்லாமே கேட்டுப்பார், இதுதான் தலைப்பா வச்சிருக்கிறோம்.
நம் வீட்டு பிள்ளைகளின் தனித்திறன் போற்றுதல், அவங்களுடைய பாடல், கதை, அவங்களுடைய இசைக்கருவி வாசித்தல், நடனம் போன்ற தனித்திறன்கள் எதுவாயினும் நீங்கள் இது நமது களம், இங்கே கொண்டு வந்து களம் இறக்கலாம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். முழுக்க முழுக்க நம் வீட்டு பிள்ளைகளுக்கான களமாக வருகிற வியாழன் அமைய இருக்கிறது. இன்றே இந்த அழைப்புதல் கலந்துரையாடல் குழுமத்தில் வெளியிடப்படும். விருப்ப விண்ணப்ப படிவத்துடன் என்கின்ற செய்தியை அறிவித்து தருகிறோம். நன்றி. நன்றி. சமத் மாவட்டத்தில் போலாம். காணல் உரை ஐயா சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் 2 அல்லது 3 நிமிடங்கள் நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிறது உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம். ஏதாவது செய்திகள் விடுபட்டு இருந்தால் அதை தொகுத்து ஒரு 2 நிமிடங்கள்ல நீங்க கொடுக்கலாம் ஐயா. ஆனா அன்மியூட் பண்ணாங்கன்னா மைக் மியூட்டா இருக்கு. நான் இருக்கீங்க ஆதிகிருஷ்ணன் அண்ணா? இருக்காரு பயிற்சியாளர் ஆதிகிருஷ்ணன் இருக்காங்க. அன்மியூட் பண்ணிருங்க. அன்மியூட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப காணல் உரை நம்ம இதுல ஃபேக்கல்டி அப்சர்வேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரியான காணல் உரை. தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய அவையில எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. சில விஷயங்களை நாம பேசியிருக்கோம். நிச்சயமாக இது யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது யாரோட கருத்துக்கு எகென்ஸ்டாவோ இல்லை. அப்படி மேபி உங்களுடைய கருத்துக்கு எகென்ஸ்டாக இருந்தா நான் நிச்சயமாக அந்த கருத்தை வாபஸ் வாங்கிக்கல. இந்த உலகத்துல ஒவ்வொரு நபருக்கும் வேறுபட்ட ஒரு பார்வை உண்டு, வேறுபட்ட ஒரு கோணம் உண்டு. அதுக்கு பேரு பர்செப்ஷன் இங்கிலீஷ்ல வச்சுக்குவோம். ஸோ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியலாம். நான் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன், ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு தமிழ்ல பேச வராது அப்படின்னு சொல்லி. அதற்காக நாங்க தமிழை பத்தி அது தமிழ் ஆர்வம் இல்லாதவர்கள் அல்லது தமிழுக்காக இது பண்ணவங்கன்னு இல்லை. இப்படி ஒரு பெரிய போராட்டம் வரும்போது அந்த போராட்டங்கள்ல திருச்சியில ஒரு ஜல்லிக்கட்டுக்காக போய் ஆரம்பிக்கப்பட்டதுல முதல் ஒரு 50 நபர்கள்ல நாங்கெல்லாம் போய் நின்றுதான் நாங்களும் வந்திருக்கோம். இன்றைய இளைஞர்கள் அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல தமிழ்ல பேசுறதுக்கு வராது, பட் இருந்தாலும் தமிழோட ஆர்வம் இல்லாம இல்ல. பட் இங்க நான் நிறைய பார்த்தேன், தமிழ்ல நிறைய பேரெல்லாம் வச்சிருந்தீங்க. எனக்கும் அந்த மாதிரியான ஆசைகள்லாம் வந்திருக்கு. நிச்சயமாக நான் இங்க இருந்து சில விஷயத்தை எடுத்துட்டு போறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கிருந்து நானும் சில பாடங்களை எடுத்துட்டு போறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பயிற்சியாளர் ஆதிகிருஷ்ணன் அவர்களே. இப்பொழுது முறையான நன்றி உரை. நல்லதுங்க ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை தர வருகிறார் ஆசிரியர் சோமு அவர்கள். ஐயா வாருங்கள். பெருமதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய ஆன்றோர் சபைக்கு வணக்கம். உங்களை எல்லாம் இந்த கலந்துரையாடல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வு மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வாகவே என்னால் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக மண்டல பயிற்சியாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ஆதிகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய உரையை கேட்டபோது மெய் மறந்து போனேன். ஏனென்று கேட்டால் ரொம்ப அற்புதமான ஒரு வரி உண்டு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல், நவிழ்வோருக்கு இனிமை. எது எப்படி இனிமையாக அதே நேரத்துல எளிமையாக அதே நேரத்துல புரியும் வகையில சொல்லக்கூடிய அந்த திறமைன்றது மிக மிக அபாரமான திறமை. அந்த திறமை ஐயாவிடத்துல இருந்து பார்க்கும்போது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு கருத்தையும் மிக மிக வெளிப்படையாக சரியான நோக்கத்தோடு சரியான அளவோடு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவு பார்வை என்பது எல்லோருக்குமான பார்வையாகவே பார்க்கப்படுகிறது. இல்லறத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது இன்றைக்கு ஒரே ஒரு சில கருத்துக்களை மட்டும் இணைப்போடு சொல்றேன். ஐயா குறிப்பிட்டதிலேயே இருந்து கருத்து, இன்னைக்கு மணியறத்தை பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சூழ்நிலை என்பது இது மணியறத்துல என்ற ஒரு கல்வியோ பல்கலைக்கழகத்திலேயோ படிக்க வேண்டிய செய்தி அல்ல. இது நம் குடும்பத்திற்குள் படிக்க வேண்டிய செய்தி. மிக முக்கியமாக உளவியல் நிபுணர்கள் 3 கருத்தை குறிப்பிடுறாங்க. ஒன்று மன்னித்தல், அடுத்ததாக மறத்தல், மூன்றாவது விட்டு கொடுத்தல். இந்த 3 பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் மிகச் சிறப்பான குடும்பமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இது நான் குறிப்பிடவில்லை, உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம். இந்த செய்தியை ஐயா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களும் ஒரு குடும்பத்தினுடைய மிகச்சிறந்த விளக்கு என்று சொன்னால் பெண்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்.
அதே போல பாரதிதாசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட பெண்கள் என்பவர்கள் அந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நபர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்தை ஐயா அவர்களும் தன்னுடைய கருத்திலே ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருந்தார். ஆதிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக அழகாக அந்த கோர்வையிலே கொண்டு வந்திருந்தார். குழந்தைகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது இன்று யதார்த்தமான தகவல்களை மிக அற்புதமாக குறிப்பிட்ட நிகழ்வு மிகவும் நிகழ்ச்சிக்குரிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. ரொம்ப அழகாக ஒரு வரி உண்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று குறிப்பிட்டார். அன்னை எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. இந்த அற்புதமான அழகான கருத்துக்களை எல்லாம் அவருடைய பேச்சில் இருந்து எனக்கு தெளிவுபட்டது. அந்த அற்புதமான கருத்தை வழங்கிய மதிப்புக்குரிய மண்டல பயிற்சியாளர் ஆதிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம், நன்றியும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மிக அற்புதமாக இசை விருந்தினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இசை விருந்து, அந்த விருந்துக்கு மிக அழகான சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஈகை அரசன் ஐயா அவர்கள், பெருமதிப்புக்குரிய செந்தில் வேலன் ஐயா அவர்கள், பெருமதிப்புக்குரிய செல்லங்குப்பம் ஐயா அவர்கள், பெருமதிப்புக்குரிய ரமேஷ் ஐயா அவர்கள் என்று இவர்களுடைய இசையாலேயே தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய செவிக்கு இனிமை படிப்பது என்பது போற்றுதற்குரியது. இந்த கலந்துரையாடல் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பெருமதிப்புக்குரிய அம்மா விண்ணரசு அம்மா அவர்கள், கஸ்தூரி விண்ணரசு அம்மா அவர்கள், அவர்களுடைய யோகா நானும் இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான குழந்தை பாப்பா அவர்களுடைய, ஹரிணி பாப்பா அவர்களுடைய அற்புதமான அந்த யோகா பயிற்சி குறித்த அற்புதமான அந்த வெளிப்பாடு போற்றுதற்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ரொம்ப அழகாக பேரழகு என்ற தலைப்புல இயற்கைக்கும் செயற்கைக்குமான வேறுபாடை மிக அழகாக எடுத்துரைத்த தங்க துரையரசி அம்மா அவர்களுடைய கவிதை மிகவும் மிகவும் அருமை என்பதை இந்த நன்றி உரை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த கலந்துரையாடல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஐயா சம்பத்குமார் ஐயா அவர்களையும், பண்பரசன் ஐயா அவர்களையும், போற்றுதலுக்குரிய காந்தி லெலின் ஐயா அவர்களையும், இந்த நெறியாளராக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஐயா தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி. ஐயா ரொம்ப நன்றி. சோமையா ஒரு விளக்கமான நன்றி ஒரு வந்து கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. சம்பத்குமார் மாமா, காந்தி மாமா, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாமா? அறிமுக உரை கொடுத்த சிறப்பு அழைப்பாளருக்கு அறிமுக உரை கொடுத்த ஆலேமோ அவிச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோம். நல்லது, நன்றி. அனைவருக்கும் நன்றி. பயிற்சியாளர் உட்பட அரங்கத்திற்கு நன்றி. நன்றி, நன்றிங்க மாமா. நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. இன்றைக்கு பின்னூட்ட படிவம் வந்து போடப்பட்டிருக்கிறது 3வது முறையா. அதை எடுக்காதவங்க எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி. போன் நம்பர் நம்ம தொலைபேசி என்ன கூட பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிருக்கோம். புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எங்க எடுத்துட்டு போகணும் ஃபீட்பேக் லிங்க்?